இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மேன்மைய ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மேன்மைய ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. சொல்லை தோதித்து நாமமது, தோய சொல்லை தோதித்து நாமமது. இயேசு என்ற நாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மைய ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்து உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்து உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்து நாமமது, உலகெங்கும் ஜொலித்து நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றம் வரத்தின் நாமமது, தடை முற்றம் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலா இயேசு உன்னை அழைக்கிறார் என்ற பாடலை பாடுவோம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமேனே வாரடியேற்றவர் சிலுவை தானை சுமந்து சென்றனர். பார்த்திருமேனே வார சிலுவை தானை சுமந்து சென்றனர். பாவமும் சாபம் சுமந்தாரே உனக்காய் பயம் என்னை வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயம் என்னை வந்திடுவார்.
ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே மயக்கிடுமோ என்னும் நயந்தாலே ஒன்றனை நாசமாக்கிடுமே மயக்கிடுமோ இன்னும் நயந்தாலே ஒன்றனை நாசமாக்கிடுமே உணர்த்திரையுடனே உன்னகரம் சரண் புகுவாய் தருணோ உணர்த்திரையுடனே உன்னகரை சரண் புகுவாய் தருணோ ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆவலாய் சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயல் இணைந்திடுவாரே கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாரே உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அழித்திடுவார் உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அழித்திடுவார் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே பரிசுத்த ஆவியின் பரமனி அன்பினை பகர்ந்திடுவார் உந்த நிருதயங்களிலே பரிசுத்த ஆவியின் பரமனி அன்பினை பகர்ந்திடுவார் உந்த நிருதயங்களிலே மறுரூபத்தாலே ஆச்சாரமாகவே மகிமையும் அடைந்திடுவார் மறுரூபனாலே ஆச்சாரமாகவே மகிமையும் அடைந்திடுவார் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் மதிரண்டோ இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் மதிரண்டோ அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரே உண்டாயரே அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரே உண்டாயரே ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோட செய்யும் காலங்கள் தோறும் காவலிலுள்ள
காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோம். காணட்டும் உம்மை களிப்போடு இன்னும் குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். உம்மிடுவோரை குணமாக்கும் வேகம். உம்மிடுவோரை குணமாக்கும் வேகம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோட செய்யும். இருந்ததொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோம். இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோம். இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் சேகம் பெருகட்டும் என்னில். நாதாவும் சேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோம் உம்மை காணட்டும். என்னை காணுவோம் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோட செய்யும். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்து ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்து ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெரியவும். நான் தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைந்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைந்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோட செய்யும். இந்த அருமையான வேளையில 11வது பாடலை பாடிருக்கோம். சிலுவை திருச்சிலுவை என்ற பாடலை பாடிருக்கோம். சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம். சிலுவையை இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஒரு மனுஷன் சுமந்துட்டு சென்றா அவனை பார்த்து எல்லாரும் பரிதாபமாக பார்ப்பாங்க. அது மாத்திரல்ல, அவன் அவமானப்பட்டு அவதிப்பட்டு மரிப்பதுண்டு. சரியா? உடனே உயிர் போகாது. உடனே உயிர் போகாது. பார்க்குறவங்களாம் இவனை பார்த்துட்டு என்ன செய்யணும், இனி இப்படிப்பட்ட நாம் என்ன செய்யக்கூடாது, பொல்லாப்பு எதுவும் செய்திடக்கூடாது. ஏன்னா ரோம அரசாங்கத்தில் அது ஒரு பெரிய ஒரு கொலை கருவி. அதில் தொங்குகிறவர்கள் தொங்கி ஜீவனை விடுறதற்கு அவங்க நினைச்சாலும் விட முடியாது. கடைசி வரை அவங்க என்ன செய்யும், ஜீவன் வருந்தி தான் என்ன செய்யும், அவங்க வெளியே அவங்கள்ட்ட ஜீவன் போகும். அதில் இந்த கால் எலும்புகளை முறிக்கிறதுன் காரணம் என்னென்னா, ஓய்வு நாளில் என்ன சிலுவையில் தொங்கக்கூடாது. எனவே அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் யாராவது சிலுவையில் அறையப்பட்டால் அவங்கள என்ன செய்வாங்கன்னா மதியானம் வந்து கால் எலும்பு என்ன செஞ்சுருவாங்க, முறிச்சு போட்டுருவாங்க 3 மணிக்கு. அதற்கப்புறம் இல்லை ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க மூச்சு திணறி என்ன செய்வாங்க, செத்து போவாங்க.
அதனால தான் காலெலும்பை முறிக்க வருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 3 மணிக்கே என்ன தம் ஜீவனை அவரே என்ன செய்தார், விட்டார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து மறிக்கலைன்னா இந்த சிலுவையை என்ன செய்ய மாட்டாங்க, இன்னைக்கு யாரும் என்ன செய்ய பெருசாக பேச மாட்டாங்க. இன்னைக்கு சிலுவையை பேசுகிறோம், ஆனால் இயேசுவை பேசணும். சரியா? இயேசு தொங்கின சிலுவையை நம்ம இன்றைக்கி நம்ம வணங்குறவளாக இருக்கக்கூடாது. இயேசுவே என்ன செய்யணும், வணங்கணும். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக தொங்க, நாமெல்லாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நமக்காக தொங்கினார். அந்த அன்பு நிறைந்த இயேசுவை நினைத்து நாம் இந்த வேளையில் நாம் எல்லாரும் பாடுவோம். சிலுவை சிலுவை திரு சிலுவை சிலுவையின் இனிய மறைவை மறைத்து கருணையின் தெய்வத்தை காட்டிடும் அரிய சிலுவை திரு சிலுவை பரியாசம் பசிதாகமடைந்து படுகாயம் கடுவேதனை அடைந்து பாவமறியா பரிசுத்தரேசு பாவமறியா பரிசுத்தரேசு பாதகர் நடுவில் பாவியாய் நிற்கும் சிலுவை திரு சிலுவை கைகள் கால்களில் ஆணிகளாக கடுமிழ் முடி பின்னி தலையில் சூட 4 காயங்கள் போதாதென்று காயங்கள் போதாவென்று நடுவில் ஆவையும் விளந்திட செய்த சிலுவை திரு சிலுவை மரணத்தான் சாத்தானின் தலை நசுக்கரத்து தடுவாவ கவலைகள் நீக்கவும் தன் வியாதி வேதனை ஒழிய உந்தன் வியாதி வேதனை ஒழிய சாபத்தின் நீ விடுதலை அடைய சிலுவை திரு சிலுவை சிற்றின்ப பாதையில் ஓடி மாடும் பாவியை சிலுவையில் தேடி சொந்த ஜீவனை உன்னிலே ஏந்து சொந்த ஜீவனை உன்னிலே அன்பில் இணைக்க ஐங்காயமான சிலுவை திரு சிலுவை சிலுவை திரு சிலுவை சிலுவை இனிய மறைவில் கருணையின் தெய்வத்தை காட்டிடும் அரிய சிலுவை திரு சிலுவை சிலுவை திரு சிலுவை. இந்த நல்ல திருச்சபையோடு இணைந்து இந்த தெருக்கூடுகையில் ஒன்றிணைந்து சிலுவையின் பாடும் மரணங்களை மீண்டும் தியானிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன்.
அவர் ஒரு ஆங்கில பாடல்களை தமிழில் மொழி மாற்றம் செய்து படிக்கக்கூடிய நல்ல சிறந்த பிரசித்தி பெற்ற பக்தர். மேலை நாடுகளிலிருந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நம்முடைய பாமாலை பாடல்களை மொழி மாற்றம் செய்து தமிழிலே மொழிபெயர்த்து அதற்கு ராகம் கொடுத்து பாடல் பாடுவது அவருடைய வழக்கம். அவருடைய பாடலின் மீது பொறாமை கொண்ட சிலர் அவர் பாடலின் மீது விருப்பமற்று போன சிலர் அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் செய்தார்கள். அப்படி திட்டம் செய்யும் பொழுது ஒருவன் சொன்னான், பாடல் தானே உனக்கு பிடிக்கல, அவர் உயிரை ஏன் எடுக்கிற, அவரை ஏன் கொல்ற, பாடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நாக்க வெட்டிரு, நாவை வெட்டி தூர போட்டு அவர் பிறகு எப்படி பாட்டு படிப்பார் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பாமாலையினுடைய பாடல்களை தமிழில் மொழி மாற்றம் செய்து படிக்கக்கூடிய நல்ல பிரசித்தி பெற்ற தெய்வ மனிதர். உடனே சொன்னவன் சொன்னான், நாக்க வெட்டணும்னு சொல்லியிருக்கப்பா, எப்படி அவரை கூப்பிட்டு நாக்க வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஒருவன் சொன்னான், அவரை அழைத்து கொண்டு வருவது என் வேலை, அவரை எப்படி கூப்பிடுவேன்னு சொன்னால், உங்கள் பாடல்னா எங்களுக்கு ரொம்ப விருப்பம், நீங்கள் பாடுங்க பாடுங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்து பாடாமல் நம்ம ஊர் காட்டுக்குள்ளே தூரமாக இருக்கக்கூடிய புதர் மண்டி இருக்கக்கூடிய அந்த காட்டு பங்களா பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிரு, அவரை பாட வைக்கணும் அப்படின்னு ஒருத்தன் அசைன்மெண்ட்டை பொறுப்பெடுத்தான். ஏன் வேலை, அவரை அழைத்து கொண்டு வருது வேலை. மற்றொருன்னு சொன்னால், அவர் பாடும் பொழுது நான் நாக்க இழுத்து பிடிச்சிக்கிட வேண்டியது என் வேலை அப்படி சொன்னான். மூன்றாவது ஒருவன் சொன்னான், நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிசர் அந்த கத்தியின் உதவினால் நாக்கு வெட்ட வேண்டியது என் வேலை, அதுக்கப்புறம் அவர் எப்படி பாடுவார் பார்க்கலாம். முதலாவது சொன்னவன் சொன்னான், ஐயா உங்கள் பாட்டுக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப விருப்பம், வாங்க உங்கள் பாட்டை நாங்கள் கேட்க ஆர்வமாக இருக்கிறோம், கொஞ்சம் புதர் பக்கத்தில் வாங்க, அங்கே இருந்து நீங்கள் சந்தோஷமாக பாடுங்க, நாங்கள் ஆரவாரமாக கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், அழைத்து கொண்டு சென்றான். அருமையான ஐயா அழைச்ச மனிதனுக்கு அவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர் கடந்து போனார். அவர் பாட ஆரம்பித்தார், பாடிக்கொண்டே இருந்தார். திடீரென்று ஒருவன் அவருடைய நாவை இழுத்து பிடித்து கொண்டான். சத்தம் வரல, ஆனால் பாட்டு வந்துச்சு, பாட்டினுடைய சத்தம் வரல. மற்றொருவன் தான் மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியின் உதவியினால் இழுத்து பிடிக்கப்பட்ட அந்த நாவை வெட்டி போனான். இழுத்து பிடிக்கப்பட்ட நாவை வெட்டிவிட்டு 3 பேரும் ஓடி போனார்கள். ஐயா பாடினார், சத்தம் வரல. வெட்டப்பட்ட நாவினுடைய உட்பக்கத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. அப்பொழுது அவர் தமிழில் மொழி மாற்றம் செய்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பாடல் அவருக்கு நினைவுக்கு வந்தது. இன்னும் சில நிமிடங்களில் நாம் மறிக்க போகிறோம், எப்படியாவது இந்த பாடலை நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி எழுதுவதற்கு பேப்பரை தேடினார், இல்லை. எழுதுவதற்கு எழுதுகோலை தேடினார், அதுவும் கிடைக்கவில்லை. ஆகவே தனது நாவிலிருந்து வழிந்தோடின இரத்தத்தை மையாக பயன்படுத்தி தனது வலதுகரத்தின் ஆள்காட்டி விரலை எழுதுகோலாக பயன்படுத்தி அந்த ஆள்காட்டி விரலை எழுதுகோலாக கொண்டு தன் நாவிலிருந்து வழிந்தோடின இரத்தத்தை தொட்டு தொட்டு பாலடைந்த சுவரில் எழுத ஆரம்பித்தாள். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடணும், ஆவலாய்வும் அண்டை சேவேன். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே அரசனே ஆண்டவனே தொங்க நான் நேரிடினும், ஆவலாய்வும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் இன்னும் உமது அண்டையில் நெருங்கி சேர்வது கிட்டி சேர்வது. எழுதப்பட்ட சூழ்நிலை எப்படி தெரியுமா? தன்னுடைய வெட்டப்பட்ட நாவிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அது வடிந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படியாவது இந்த பாடலை திருச்சபைக்கு விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி தன் வலது கரத்தை ஆள்காட்டி விரலாக தன் நாவிலிருந்து வழிந்தோடின இரத்தத்தை மையாக பயன்படுத்தி கொண்டு மறுபடியும் சொல்கிறேன், மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும், சிலுவையில கொண்டு என்ன அடிக்க முற்பட்டாலும் ஆவலாய் அண்டை சேர்வேன். அப்படி கண்களை மூடி அப்படியே தலைகளை தாழ்த்தி உங்களுக்காக எனக்காக ரத்தம் சொட்ட சொட்ட கல்வாரி என்கிற கொலை மேடில்
அந்த கொலை கருவியில் குற்றுயிரும் கொலையுருமாய் தொங்கின அந்த ஆண்டவர் இயேசுவின் முகத்தை மறுபடியும் ஒரு விசை நாம் நோக்கி பார்ப்போம். மறுபடியும் ஒரு விசை நாம் நோக்கி பார்ப்போம். உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த துயர காட்சியை சற்று நாம் நோக்கி பார்ப்போம். திருச்சபை இந்த ஆண்டிலையும் மற்றொரு விசை நமக்கு அறைகூவல் விடுத்து இந்த கிறிஸ்து இயேசுவின் பாடு மரணங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆண்டவனே உம் அண்டை சேர்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழைய அந்த கீர்த்தனையினுடைய பாடலின் ஒரே ஒரு வரியை மாத்திரம் பாடி நாம் வேதத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். பாடுவோமா? மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதில் தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வே தேவனே நான் உமகண்டயே என்னோன்னரோ சேர்வதே என் நாவல் பூமியிலே என்னோ நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இன்னும் நான் சிலுவையின் அண்டை நெருங்கி சேர வேண்டும். இன்னும் நான் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் கிட்டி சேர வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாலை கூடுகை, அதற்காகத்தான் இந்த சிலுவை தியானத்தினுடைய நாட்கள், அதற்காகத்தான் ஆண்டவர் திருச்சபையை மீண்டும் அறைகூவல் விடுத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் மீண்டும் இந்த கிராமத்தின் மக்களை அறைகூவல் விடுத்து இந்த கூடுகைக்குள்ளாய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான வல்லமை தங்கிய இந்த 3வது மாதத்தின் துவக்க நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய வல்லமை எங்கள் நடுவில் அபரிதமாக இருக்கிற பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இந்த மாலை கூடுகையில் வந்திருக்கிற என்னோடு கூட நீர் பேசும், வந்திருக்கிற எங்களோடு கூட நீர் பேசும். ஜனம் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன், உம்முடையவனாகிய என் மூலமாக எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை இந்த மாலை வேளையில் தந்து எங்களை வழிநடத்தும். இளைப்படைந்து போன மக்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அருளி செய்வதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் கல்விமானி நாவை அருளி செய்திருக்கிறவர். இளைப்படைந்து போன நொந்து போன இதயத்தோடு நாங்கள் கடந்து வந்திருப்போம் என்று சொன்னால் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தந்து எங்களை அனுப்பும். ரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்படி நம்ம எல்லாரும் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டு பகுதியின் பக்கம் 1053. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து திருப்பி வைத்துக் கொள்வோம். ஓசியா 6வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒன்று சேர நாம் வாசிக்கலாம். பைபிளை புரட்டிக்கோங்கம்மா. 1053வது பக்கம் படிக்கலாமா? யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒன் செகண்ட், மறுபடியும் ஒருக்கா படிச்சிருவோமா? யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், இந்த 3வது மாதத்தின் துவக்க நாளில் இந்த மாலை கூடுகையில் கடந்து வந்திருக்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், இந்த மாலை கூடுகையில் கடந்து வந்திருக்கக்கூடிய அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், இந்த மாலை கூடுகையில் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது.
தீர்க்கதரிசியாகிய ஓசியாவின் மூலமாக இந்த 3வது மாதத்தின் துவக்க நாளின் மாலை வேளையிலே இந்த லெந்து காலத்தினுடைய 2வது வாரத்தினுடைய இந்த நிறைவு பகுதியிலே கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய ஓசியாவின் மூலமாக இந்த இடையற்காடு திருச்சபைக்கு நேராய் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், எனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது உண்மை என்று சொன்னால், இந்த கூடுகையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய யாரோ ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு அறுப்பு காலத்தை நியமித்திருக்கிறார். அறுப்பு காலத்தை நியமித்திருக்கிறார். அறுப்பு காலத்தை நியமித்திருக்கிறார். நீங்க அறுப்பு காலத்துக்கு பக்கத்துல வந்திருக்கிறீங்க. வேத வசனத்தின் வாயிலாக அறுப்பு காலம் யாருக்கு? யாருக்கு அறுவடையினுடைய காலம்? சங்கீதங்களினுடைய புஸ்தகம் 126வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். சங்கீதம் 126 5வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் படிக்கலாம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். சொல்லுங்க இன்னொருக்கா. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். இதுவரைக்கும் நீங்களும் நானும் கண்ணீரோடு விதைத்து விதைத்து அறுவடைக்கு நாம் கடந்து வராமல் இருப்போம் என்று சொன்னால், இந்த 3வது மாதத்தின் துவக்க நாளிலே அன்பு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். விதைக்கக்கூடிய காலம் கண்ணீர், விதைக்கக்கூடிய காலம் கண்ணீர். அறுவடையினுடைய காலம் கம்பீரம், அறுவடையினுடைய காலம் கம்பீரம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்களும் நானும் கண்ணீரோடு விதைத்து 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 அறுவடை செய்யாமல் அறுவடைக்கு காத்திருப்போம் என்று சொன்னால், இந்த 3வது மாதத்தின் துவக்க நாளில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு பண்ணுகிறார், இதுவரைக்கும் நீங்களும் நானும் கண்ணீரோடு விதைத்து விதைத்து அறுவடை செய்யாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேதம் சொல்கிறது, கம்பீரமான அறுவடைக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு செல்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு செல்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அந்த விதையை சுமக்கக்கூடிய ஆளை யாரை அழ சொன்னா? யாருமே அழ சொல்லல, ஆனால் அழுது கொண்டு போகிறான். இந்த வேத வசனத்தை உங்கள் நடுவிலே வருகிறதுக்கு கொண்டு வருவதற்கு நான் காரணமாக இருந்த காரியம் என்ன என்று சொன்னால், இந்த செபத்தியாபுரம் சாலையிலிருந்து அந்த காயல் மடையில் நான் கடந்து அப்படியே அந்த குறுக்கு பேசேஜுக்கு வரும்பொழுது எல்லா பக்கமும் வாழைத்தோட்டமாக இருந்துச்சு. அந்த இரவு வேலைக்குள்ள கொஞ்சம் தூரம் பகுதியை பார்த்தீங்கன்னா எல்லா நெல் மணிகளும் அப்படியே அறுவடைக்கு தயாராக கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் பாலடைச்சு கொண்டு இருக்குது. வேத வசனம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு செல்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு செல்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அந்த ஆளை, அந்த விவசாயியை யாரும் அழ சொல்லலை. 2 நாளைக்கு முன்னாடி விதை கட்டி அந்த விதையை தண்ணிக்குள்ள அமிழ்த்து வச்சு சூரிய வெளிச்சத்தை காட்டி அது அப்படி கொஞ்சம் முளைக்கிட்டு வெளியே வரும் பொழுது அதை 3 நாள் கழிச்சு அந்த தயார் பண்ணியிருக்கிற நாற்றங்காலில் கொண்டு விதைக்க கொண்டு செல்வதற்கு முன்பதாக அங்கு சாலை வசதிகள் கிடையாது, இருப்பு பாதையினுடைய வசதிகள் கிடையாது. அந்த வயலினுடைய வரப்பிலே அந்த வேலையினுடைய விவசாயி லெஃப்ட் ரைட்டு தான் போக முடியும். கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுட்டாருன்னா காணுக்குள்ள கொடுத்துருவாரு, இந்த பக்கம் கொஞ்சம் கீழே கொடுத்துட்டாருன்னா அடுத்த ஆள் வயலுக்குள்ள கொடுத்துருவாரு. மேலே இருக்கக்கூடிய பாரம் கீழே விழுந்துச்சுன்னா தூக்கி விடுறதுக்கு ஆள் ஏதும் இருக்காது. வசனம் சொல்கிறது அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு செல்கிறவன் அழுது கொண்டு செல்கிறான், அழுது கொண்டு செல்கிறான். விதைக்கக்கூடிய காலம் கண்ணீர், விதைக்கக்கூடிய காலம் அழுகை, விதைக்கக்கூடிய காலம் கண்ணீர், விதைக்கக்கூடிய காலம் அழுகை. ஆனால் 3 மாதங்களுக்கு பின்னாடி ஒரு 30 90 நாள் 65 நாள் 70 நாள் சில வித்துக்கள் கூடுதலாக சில கால அவகாசங்களை எடுத்துக்கொள்கிறது. அவைகளை அறுவடை செய்து திரும்பி கொண்டு வரும் பொழுது நம்ம ஊர் லாங்குவேஜில் சொன்னோன்னு சொன்னால் 1 மேனின்னு சொல்றாங்க, 2 மேனின்னு சொல்றாங்க. திரும்பி அவன் அள்ளி கொண்டு வரும் பொழுது வேத வசனம் சொல்கிறது, அவன் கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான், கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். இந்த 3வது மாதத்தின் துவக்க நாளிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சிலரோடு இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். இதுவரைக்கும் நீங்களும் நானும் கண்ணீரோடு விதைத்து கண்ணீரோடு விதைத்து கண்ணீரை 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 விதைத்து மனம் நொந்து போன காரியங்களிலே நாம் அறுவடைக்கு எதிர்பார்த்து காத்திருப்போம் என்று சொன்னால், இந்த மாலை கூடுகையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சிலரோடு பேசுகிறார். அறுவடைக்கு தயாராயிட்டோம், அறுவடைக்கு தயாராயிட்டோம். எப்படிப்பட்ட அறுவடை? கம்பீரமான
கம்பீரமான அறுவடை, கம்பீரமான அறுவடை, கம்பீரமான அறுவடை. கம்பீரமான அறுவடைக்குள்ளாக கர்த்தர் சபையை அழைத்து கொண்டு செல்கிறார். கம்பீரமான அறுவடைக்குள்ளாக இங்கு வந்திருக்கக்கூடிய அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு செல்கிறார். அப்படின்னு சொன்னா கண்ணீரோடு விதைத்த காரியத்தில் நாம் கம்பீரமாக அறுவடை செய்வோம். இந்த ஓசியா தீர்க்கதரிசி தன்னுடைய 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே யூதாவுக்கு அறுப்பு காலம் என்று சொல்கிறார். யூதாவுக்கு அறுப்பு காலம் என்று சொல்கிறார். யார் இந்த யூதா? இந்த வேத புஸ்தகத்தின் வாயிலாக இந்த யூதாவை நான் உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரத்துக்கு திரும்பி வாருங்கள். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனம் துவங்கி 35வது வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனம் துவக்கி 35வது வசனம் வரை உள்ள வேத பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். வேத வசனம் சொல்கிறது, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை ஆச்சரியமாய் மாற்றுகிற ஆண்டவர், ஆகாது என்று தள்ளப்பட்டு போகிற கல்லை மூளை தலைக்கல்லாக மாற்றுகிறவர். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது என்று எழுதியிருக்கிற வேத வார்த்தையின்படி நம்முடைய முற்பிதாவுக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அற்பமாய் எண்ணப்பட்டாள். இந்த மாலை கூடுகையில் ஒருவேளை நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு ஆகாது என்று தள்ளப்பட்டு இந்த கூடுகையில் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு தான் இந்த மாலை கூடுகை, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய முற்பிதாவுக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அற்பமாய் எண்ணப்பட்டாள். அற்பமாய் எண்ணப்பட்டு போன லேயாளை ஆண்டவர் நிலைத்தளினார். மனுஷன் அற்பமாய் எண்ணினான், புருஷன் அற்பமாய் எண்ணினான், உலகம் அவளை அற்பமாய் எண்ணினது. ஆனால் பரலோகத்தின் தேவன் அந்த அம்மாவை நினைச்சா, அந்த அம்மாவை நினைச்சா. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே நீங்கள் உங்கள் சொந்த புருஷனால் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், உங்கள் சொந்த கணவனால் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த பிள்ளைகளால் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை உங்கள் பெற்றோரால் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை இந்த சமுதாயத்தின் சூழ்நிலையினால் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம். வேத வசனம் சொல்கிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை ஆண்டவர் நினைத்தருளினார். ஆண்டவர் நினைத்தருளினார். லேயாள் கற்பம் தரிக்கும்படிக்கு செய்தார். லேயாள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஒருவேளை கற்பத்தின் பாதையிலே நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் லேயாளுடைய அற்பத்தை மாற்றி போட்ட அந்த ஆண்டவர் உங்களுடைய சிறுமையை மாற்றி போடுவார். நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலையை மாற்றி போடுவார். வேத வசனம் சொல்கிறது, முதலாவது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் முதலாவது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து அந்த அம்மா சொல்றா, ஆண்டவர் என் சிறுமையை பார்த்தருளினார். நான் மனம் ரொம்ப நொந்து போனேன், நான் ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டேன், ஆண்டவர் என் சிறுமையை பார்த்தருளினார், எனக்கு முதலாவது ஒரு ஆண் குழந்தையை அருளி செய்தார்னு சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ரூபன் என்று பெயரிட்டாள். நான் அற்பமாய் எண்ணப்பட்டேன், நான் ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டேன். சிறுமை மாறிச்சா? இல்லை. அடுத்த வசனம் சொல்கிறது, மீண்டும் அவள் கர்ப்பவதியாகி மீண்டும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து, மீண்டும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து, படிங்க பார்க்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த அம்மா அழகா பெயர் வைக்கிறா பாருங்க, சிமியோன் என்று பெயர் வைக்கிறா. சிமியோன் என்று பெயர் வைக்கும் பொழுது அந்த அம்மா சொல்றா, என் சிறுமையை பார்த்து ரூபனை கொடுத்தா, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை பார்த்து அவர் எனக்கு சிமியோனை கொடுத்தா. நின்னுச்சா? அற்பமாய் எண்ணப்பட்டது முடிஞ்சிச்சா? இல்லை. சிறுமை மாறிச்சா? இல்லை. மூன்றாவது அந்த அம்மா மீண்டும் மீண்டும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து, இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த அம்மா சொல்றா, என் புருஷன் என்னிடத்தில் வாசமா இருப்பார், என் புருஷன் என்னிடத்தில் ரொம்ப அன்பு கூறுவார், என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் என் புருஷன் என்னிடத்தில் அன்பு கூறுவது. ஒருவேளை இந்த மாலை வேளையில நீங்கள் புருஷனால் அன்பு கூற முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். இல்லை உங்கள் மனைவியின் மூலமாக நீங்கள் அன்பு செலுத்த முடியாமல் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் உங்கள் பெற்றோர்களின் மூலமாக அன்பு அற்றுப்போன சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இந்த அம்மா சொல்றா, என் புருஷன் என்னை நேசிப்பார், என் புருஷன் என்னிடத்தில் அன்பு கூறுவார், என் புருஷன் என்னிடத்தில் வாசமாக இருப்பார்னு சொல்லி மூன்றாவது பெற்றெடுத்த குழந்தைக்கு அந்த அம்மா பெயர் வைக்கிறா,
லேவி என்று பேர் விட்டா, லேவி என்று பேர் வைக்கிறா. ஆனா புருஷன் அன்பு கூர்ந்தாரா? வேதம் எழுதவில்லை. புருஷன் அந்த அம்மா கிட்ட விருப்பமா இருந்தாரா, வாசம் பண்ணாரா? வேதம் எழுதவில்லை. இப்பொழுது நான்காவது அந்த அம்மா கர்ப்பவதியாகி மீண்டும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து இப்ப இந்த அம்மா சொல்றா, நான் அற்பமாய் எண்ணப்பட்டேன், அதை சொல்லல. நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், அதை சொல்லல. என் புருஷன் என்னிடத்தில் வாசமாய் இருப்பார், அதை சொல்லல. நான்காவது அந்த அம்மா சொன்னா பாருங்க, இப்பொழுது நான் ஒன்றை செய்வேன். நான்காவது எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்த இந்த கர்த்தரை பார்த்து நான் ஒன்று சொல்வேன், ஐயா உங்களை துதிப்பேன், நான் உங்களை துதிப்பேன், உங்களை மட்டும்தான் துதிப்பேன். இன்னும் நான் என் புருஷனை பார்க்க மாட்டேன், நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை பார்க்க மாட்டேன், நான் சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த சிறுமையை பார்க்க மாட்டேன், உங்களை பார்ப்பேன், கர்த்தரை பார்ப்பேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் என்று சொல்லி அந்த அம்மா யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பது. தீர்க்கதரிசியாகிய ஓசியா சொல்கிறார், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த யூதா? கர்த்தரை துதிப்பது யூதா. இந்த மாலை வேளையிலே நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள் என்று சொன்னார், இந்த மாலை வேளையில் நீங்கள் கர்த்தரையே துதிப்பீர்கள் என்று சொன்னார், உங்களுக்கு அறுப்பு காலம். கண்ணீரோடு விதைத்த காரியத்தில் அறுப்பு காலம் உண்டு என்று சொன்னார். கண்ணீரோடு விதைத்த காலத்தில் கம்பீரமாய் அறுவடை செய்வது உண்மை என்று சொன்னார். யூதா கர்த்தரை துதிக்கிறவனுக்கு அறுப்பு காலம். இந்த மாலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த மாலை வேளையில் ஒரு திட்டம் இடுவோம். நான் ஒன்று செய்வேன், கர்த்தரை துதிப்பேன். நான் அற்பமாய் எண்ணப்பட்டேன், வேண்டாம். நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், அது வேண்டாம். என் புருஷன் என்னிடத்தில் அன்பு கூறணும், அது வேண்டாம். நான் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன். துதிக்கிறவர்களுக்கு அறுப்பு காலம். உங்களால் கைத்தட்ட முடிஞ்சுன்னா கைத்தட்டுங்க, கரங்களை உயர்த்த முடிஞ்சுன்னா கரங்களை உயர்த்துங்க, வாய்களை திறக்க முடிஞ்சுன்னா வாய்களை திறங்க. துதிக்கிறவனுக்கு அறுப்பு காலம். யூதாவுக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டது உண்மைன்னு சொன்னா நீங்க யூதா. கர்த்தர் துதிக்கும்படிக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இடையர்காட்டு திருச்சபையை கர்த்தர் துதிக்கும்படிக்கு அறைகூவல் விடுத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க துதிச்ச காரியத்தில் உங்களுக்கு அறுவடையின் காலம். நீங்க துதிச்ச காரியத்தில் நீங்கள் அறுவடைக்கு கடந்து வருவீர்கள். நீங்க எந்த காரியத்தில் நீங்க துதிச்சு கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் அறுவடையை காண்பிப்பா. ஏன்னு சொன்னா யூதா பிறந்த பிற்பாடு வேத வசனம் சொல்கிறது, பிற்பாடு பிள்ளை பேரு நின்று போனது. லேயாளுக்கு நிந்தை நின்று போனது, லேயாளுக்கு அவமானம் நின்று போனது, லேயாளுக்கு சிறுமை நின்று போனது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டது நின்று போனது. காரணம் என்ன தெரியுமா? இந்த லேயாள் நான் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதிக்கிறவனுக்கு நிந்தை நிற்கும், கர்த்தரை துதிக்கிறவனுக்கு அவமானம் நிற்கும். கர்த்தரை யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவங்க அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலை மாறி போகும். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாலை வேளையில இந்த அறுவடையினுடைய காலங்கள் எப்படி இருக்கும்? யூதாவுக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்குதே, இந்த அறுப்பு காலம் எப்படி இருக்கும்? இந்த அறுவடையினுடைய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேதத்திலிருந்து நான் 3 வசனங்களை உங்களுக்கு காண்பித்து நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியே நம்ம எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு கடந்து வாருங்கள். யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம். பழைய ஏற்பாட்டு பகுதியினுடைய பக்கம் 278 272 படிச்சிடலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? யோசுவா 3:15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போதும், நிறுத்தி கொள்ளலாம். யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடும். யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடும். விதைக்கிற காலத்துல யோர்தான் கரை புரண்டு ஓடிச்சுன்னா விதைக்காம இருக்கலாம். களை எடுக்கக்கூடிய காலத்துல யோர்தான் கரை புரண்டு ஓடிச்சுன்னா களை எடுக்கிற பைசாவை அது மிச்சப்படுத்தலாம். இல்லை உரம் போடக்கூடிய காலகட்டத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடிச்சுன்னா உரத்துக்கு செலவழிக்கக்கூடிய செலவையாவது நீ பட்டலாம். இந்த சம்பவங்கள் எழுதப்பட்ட காலங்கள் எது? மோசையின் தலைமை கீழாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு வருகிறார். மோசையினுடைய காலத்துக்கு பின்னாடி உபாகமம் கடைசி அதிகாரம் கடைசி பகுதி சொல்கிறது, கர்த்தரை முகமுகமாய் கண்ட மோசையை போல இஸ்ரவேல்ல அப்புறம் ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பினதில்லை.
ஆனால் மோசேக்கு பின்னாடி கர்த்தர் மோசேயினுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவாவை கர்த்தர் திடப்படுத்துகிறார். யோசுவா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனங்களை பற்றி உனக்கு தெரியும், இந்த ஜனங்களை பற்றி எனக்கும் தெரியும். ஆனால் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மனசு இருக்கு பற்றியா, அது ரொம்ப மாறும். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திடமனதாயிரு. அப்படின்னா மோசேயினுடைய தலைமைக்கு கீழாய் கடந்து வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய உன்னதமான பொறுப்பை கர்த்தர் யோசுவாவின் கரத்தில் கொடுக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது முதலாவது அவர்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டது செங்கடல். செங்கடல், முன்னாடி செங்கடல் தண்ணி, பின்னாடி பார்வோனுடைய பலத்த சேனை. இந்த செங்கடல் முன்னாடி இருக்குது, பார்வோனுடைய பலத்த சேனை பின்தொடர்கிறது. முன்ன போனாலும் சாவு உறுதி, பின்ன நின்னாலும் சாவு உறுதி, போனாலும் சாவோம், போகாட்டாலும் சாவோம். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் மோசேயை பயன்படுத்துகிறார். மோசே, உன் கரத்தில் இருக்கக்கூடிய கோலை நீ நீட்டி சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து விடு. அது என்ன, ஜவுளி கடையில் இருக்கக்கூடிய துணியா? அந்த சிசரை வச்சு அப்படி ரெண்டா பிளந்து விடுறது முடியாது. மோசேயை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துறார் பாருங்க. உன்னுடைய கோலை நீ நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. கோலை நீட்ட வேண்டியது மோசே உன் வேலை, சமுத்திரத்தை பிளக்க வேண்டியது ஏன் வேலை. சங்கீதங்களினுடைய புஸ்தகத்திலே சங்கீதங்களை ஆக்கியோன்னு சொல்லுகிறார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிட்டு. மோசே கோலை நீட்டாரு, கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். காற்றே இறையாதே, கடலே அமைதியாயிரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அதட்டுகிறார். சமுத்திரத்தை அதட்டி வெட்டாந்தரையில் ஜனங்களை வழிநடத்தி சென்றார். இங்கு பாருங்க, யோசுவாவின் தலைமைக்கு கீழாய் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது அவங்க சந்திச்ச அந்த ஃபர்ஸ்ட் ட்ராஜடி இந்த யோர்தான். இந்த யோர்தான் குறுக்கிட்டு வரும்னு கர்த்தர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்கிறார், அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடும். அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடும். யோர்தான் கரை புரண்டு ஓடும். யோர்தான் கரை புரண்டு ஓடும். யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு யோர்தான் நம்மளை அப்படி நிறுத்த வைக்கும். இல்லை, யோர்தான் நம்மளை பின்னாடி தள்ளும். ஆனால் நாம் கானானுக்கு செல்லும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் முன்னோக்கி செல்லும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், யோசுவா, அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடும், நின்றாதீங்க, நின்றாதீங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடும், நீங்க நின்றாதீங்க. பயணத்தை முன்னேறி செல்லுங்கள், பயணத்தை முன்னேறி செல்லுங்கள். இந்த 3வது மாதத்தின் துவக்க நாளிலே யாரோ ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில யோர்தான் கரை புரண்டு ஓடுது, வெள்ளம் ஓடுது, வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இதுக்கு மேலே ஓடுறதுக்கு வேற வழி ஒன்றும் இல்லை, வேற வழி ஒன்றுமே இல்லை. வேத வசனம் சொல்கிறது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பகுதிகளில் பெருத்த வெள்ளச்சேதம் ஏற்பட்டது. அந்த வெள்ளச்சேதம் எப்படி உண்டாச்சு பாருங்க. ஒரே நாள் மழை பெய்யும், ஒரே நாள் குளம் நிறையும், அதே நாள் குளம் உடஞ்சிரும் பாருங்க. வெள்ளம் 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 ஒன்றுக்குமே பயன்படாது. there is no use. வெள்ளம் போல சத்துரு வருவான். ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், யோசுவா, யோர்தான் கரை புரண்டு ஓடும், யோர்தான் கரை புரண்டு ஓடும், யோர்தான் கரை புரண்டு ஓடும். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தில் யோர்தான் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா வெள்ளத்தை பார்க்காதீங்க, கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தானை பார்க்காதீங்க, நிந்தையை பார்க்காதீங்க, அவமானத்தை பார்க்காதீங்க. என் இருதயம் எனக்குள்ளாக சொல்லுகிறது, யோர்தான் கரை புரண்டு ஓடும் பொழுது என் இருதயம் என்னை பார்த்து சொல்லுகிறது, எனக்கு அறுப்பு காலம் தயாராயிடுச்சு, எனக்கு அறுப்பு காலம் தயாராயிடுச்சு. ஏனென்று சொன்னால் அறுப்பு காலத்தில் தான் யோர்தான் கரை புரண்டு போகும். அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னா நீங்க சொல்லணும், நான் அறுப்புக்கு பக்கத்துல வந்துட்டேன், நான் அறுப்புக்கு பக்கத்துல வந்துட்டேன். அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடுன்னு சொன்னா இந்த யோர்தானை கரை புரண்டு குவியலாக ஓட செய்யக்கூடிய இந்த யோர்தானை குவியலாக நிற்க செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உண்டு, ஒரு பெரிய ஆற்றல் உண்டு. நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கலான்னு ஆசைப்படுறேன். எங்கள் பாட்டி தாத்தாவுக்கு நாங்கள் எங்களுடைய குழந்தை பருவத்தில் ஏராளமான பனை மரங்கள் உண்டு. இந்த பனை மரத்திலிருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்களுக்கு பதநீர் கிடைக்கும். அப்படின்னா திங்கட்கிழமை எங்கள் டேன், அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அந்த பனை அறுதவங்களுடைய டேன் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்படின்னா சனிக்கிழமை எங்களுக்கு டேனாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
எதுக்குன்னா நாங்கள் பேரி தோளில் சுமந்து கொண்டு வந்து எங்கள் பாட்டி வச்சுருக்கிற பெரிய டாங்கியில் ஊற்றுவோம். அதுக்கு ஃபில்டர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபில்டர்லாம் வேறு ஒன்றும் கிடையாது, அந்த பனை மரத்தினுடைய ஒரு இந்த வளம் மாதிரி மெஷின் மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த பேரை போய் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அப்படியே அதில் ஊற்றுவோம். அந்த மெனி டஸ்ட்லாம், அந்த தேவையில்லாத துகள்கள்லாம் அதில் வந்து ஃபில்டர் ஆயிரும். நல்ல பதனிலாம் அப்படி உள்ளே போயிடும். எங்கள் பங்கு என்ன வேலைன்னா, நாங்கள் தீ வைக்க வேண்டியது வேலை. எங்கள் தாத்தா சுள்ளை நிறைய அடித்து கொண்டு தள்ளியிருப்பாங்க பாருங்கள். நாங்கள் சனிக்கிழமை உற்சாகமாக 4வது வகுப்பு 5வது வகுப்பு அப்படியே தள்ளுவோம், அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்போம். தீ கொழுந்து விட்டு எரியும். சில நேரங்கள் டாங்கியை விடலாம் ஓவராக தீ எரியும், குப்பீர்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பொங்கி வரக்கூடிய அந்த கற்பட்டினுடைய பாகு இருக்கு பாருங்க, அது திடீர்னு எழும்பி மேலே வரும். திடீர்னு எழும்பி மேலே வரும். எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும். திடீர்னு அது பொங்கி வெளியே வந்து பாத்திரத்தை விட்டு வலிஞ்சு அடுப்புக்குள்ளே போயிடுச்சுன்னா எங்கள் பாட்டி எங்களை அடுப்புக்குள்ளே முறிச்சிருவாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை சந்தித்தோம். அப்படின்னா நாங்கள் ஒன்று சொல்லுவோம், பாட்டி பொங்கி வந்துடுச்சு, பாட்டி டாங்கி விட்டு வெளியே வருது. உங்கள் பாட்டி சொல்லுவாங்க, சிரட்டையில் ஒன்று இருக்குது, அதில் அள்ளி போடுமாங்க. நாங்கள் சிரட்டையே தூக்கி போட்டுருவோம். அந்த சிரட்டையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஆமணக்கு விதை. ஆமணக்கு விதை. ஒரு சாதாரணமான ஆமணக்கு விதைக்கு இந்த பொங்கி வரக்கூடிய கருப்பட்டி பாகுவினுடைய தன்மையை கீழே இறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு என்று சொன்னால், சர்வலோகத்தின் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, யோசுவா, அது விதைக்கக்கூடிய காலத்தில் கரை புரண்டு ஓடாது, அது உரம் போடக்கூடிய காலத்தில் கரை புரண்டு ஓடாது, அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடும். லிசன் கேர்ஃபுல்லி. அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடும், ஆனால் நீங்கள் கரையேறணும். அது கரை புரண்டு ஓடும், நீங்கள் கரையில் நிற்கக்கூடாது, நீங்கள் முன்னேறி செல்லணும், நீங்கள் கரையேறணும். ஏன் தெரியுமா? நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பூமியாகிய கானானுக்குள் நீங்கள் பயணப்படணும். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசுவாவோடு சொல்கிறார், யோசுவா, இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கிறாங்களே, அந்த ஆசாரியருடைய உள்ளங்கால்களை அந்த யோர்தானில் படும்படி நீச்சை. உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கக்கூடிய ஆசாரியருடைய உள்ளங்கால்களை யோர்தானில் படிம்படிக்கு செய். இந்த காலை சரியாக 5 மணிக்கு எழும்பி நான் என் வீட்டினுடைய முன் முற்றத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த பொருட்களை நான் தியானிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருந்தேன். நம்பர் 1, மன்னா வைக்கப்பட்டிருந்த பொன் பாத்திரம். நம்பர் 2, ஆரோனுடைய துளிர்த்த கோல். நம்பர் 3, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட, மையினால் எழுதப்பட்ட, எழுதுகோலினால் எழுதப்பட்ட இல்லை, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட 10 அந்த கற்பலகைகள் அது உள்ளே அடங்கி இருந்துச்சு. தூங்கி முடிச்ச உடனே எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன செய்தி? இல்லை, மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம். நீங்கள் அந்த மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம். அது என்ன மன்னா? 40 ஆண்டுகள் வனாந்திரத்தின் பயணத்தில் நடந்து வந்தாங்க. எங்கே வட்டா போட்டு சோறு வந்தாங்க, எங்கே சமைச்சாங்க? இல்லை, தேவன் அதிகாலையில் எழும்பி அந்த மன்னாவை தேடி பிறக்குனாங்க. அதிகாலையில் எழும்பி அது நேரம் ஆக ஆக வெயில் ஏற உருகி போகும். அதனால தான் முதலாவது பனி பெய்யும், அந்த பனிக்கு மேலே தான் மன்னா பெய்யும். இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸை பயன்படுத்திட்டு இருக்கிறோம், எல்லாரும் ரெஃப்ரிஜிரேட்டரை பயன்படுத்திட்டு இருக்கோம். இல்லைங்க, அன்றைக்கு பரலோகத்தின் தேவன் தம்முடைய மக்களை இந்த கானான் பயணத்தில் அழகாக பனி கொடுத்து பனிக்கு மேலே இந்த மன்னாவை கொடுத்துருக்காங்க. இந்த மன்னாவினுடைய சுவை எப்படிப்பட்ட சுவை தெரியுமா? வசனம் சொல்கிறது, அது தேன் மாதிரி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பான ஒரு சுவையாய் காணப்பட்டது. நம்பர் 2, புது ஒலிவ எண்ணெயினுடைய ருசியை போல இருந்துச்சு. நான் தேன் சாப்பிட்டுருக்கிறேன், பணியாரம் சாப்பிட்டுருக்கிறேன், ஆனால் ஒலிவ எண்ணெய் சாப்பிட்டு பார்க்கல. ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டுருந்தா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாலை வேளையில் எனக்கு தம்பி அந்த மன்னா எது? வேத வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாய் இருக்கிறது, யோர்தான் கரை புரண்டு ஓடும். இந்த மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம் இருக்கு பாருங்க, அந்த மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், அந்த மன்னாவை நான் தூக்கி பிடிச்சா, இந்த மன்னாவை நான் தூக்கி பிடிச்சா, நான் அறுப்பு காலத்துக்குள்ள வந்துட்டேன், நான் அறுப்பு காலத்தில் வந்துட்டேன். ஆரோனுடைய துளிர்த்த கோல், அது என்னங்க ஆரோனுடைய துளிர்த்த கோல்? ஒரே ஒரு ராத்திரி வேளையில் 12 கோல்களை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் துளிர்க்கும். யோவான் 15:16 ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் துளிர்க்கும். 11 கோல்கள் வைக்கப்பட்டு போன நிலைமையில் இருந்தது. ஒரே ஒரு ராத்திரி வேளையிலே லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட
ஆரோனுடைய கோல் ஒரே ஒரு ராத்திரி வேளையில் துளிர் விட்டது, ஒரே ஒரு ராத்திரி வேளையில் பூ பூத்தது, ஒரே ஒரு ராத்திரி வேளையில் காய் காய்த்தது, ஒரே ஒரு ராத்திரி வேளையில் கனி கொடுத்தது. அந்த கோலை யாரு கொண்டு மண்ணை வச்சு நட்டினா? யார் அந்த கோல்ல தண்ணி கொடுத்தா? இல்லைங்க, ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் நீங்களும் நாங்களும் கடந்து வரும் பொழுது இந்த மாலை கூடுகையில், இந்த இரவு கூடுகையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் அவர் துளிர்விட செய்து அனுப்ப போகிறார். ஆரோனுடைய துளிர்த்த கோல். நம்பர் 3 தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் அப்படின்னு சொன்னா இந்த வேத வசனம், இந்த வேர்ட் ஆஃப் காட், இதை தூக்கி சுமந்து கொள்ளக்கூடிய, இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கக்கூடிய ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தான்ல படும் பொழுது யோசுவா யோர்தான்ல ஆசாரியர்களுடைய பாதங்கள் படுவது ஆசாரியர்களுடைய வேலை. என் வேலை என்ன தெரியுமா? நான் யோர்தானை குவியலாக நிற்க செய்வேன். நான் யோர்தானை குவியலாக நிற்க செய்தேன். மறுபடியும் ஏன் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைவு கொடுக்கிறேன்? இங்கு 2 சாட்சிகள் நமக்கு முன்பதாக கடந்து வந்தது. முதல் சாட்சியில சொன்னாங்க, நாங்க ஊர்ல இல்ல, நாங்க தூரத்துல இருந்தோம். ஆனா ஐயா எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடும். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஊழியக்காரர்களை காற்றுகளாகவும் தீர்க்கதரிசிகளை அக்கினி ஜுவாலாகவும், தீர்க்கதரிசிகளை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் பயன்படுத்துகிறார். ஊழியருடைய பாதங்கள், போதகருடைய பாதங்கள், ஆயருடைய பாதங்கள் படக்கூடிய இடத்திலே உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கக்கூடிய ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் குவியலாக நின்றது. எப்படி ஆமனுக்கு விதையை தூக்கி வீசின உடனே அந்த கற்பட்டியினுடைய பாகு அமர்ந்து போனதோ, ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் குவியலாக நிற்கும். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, வெள்ளம் கரை புரண்டு ஓடுதோ, யோர்தான் குறுக்கிட்டு வருகிறதோ? இல்ல, யோர்தான் குறுக்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னா வசனம் சொல்லுது யோர்தான் குவியலாக நிற்க போகுது. ஏனென்றால் கர்த்தர் ஆசாரியர்களை பயன்படுத்துகிறார், கர்த்தர் ஊழியர்களை பயன்படுத்துகிறார். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாச மார்க்கத்தாராகிய உங்களையும் என்னையும் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் லேவியராகவும் ஆசாரியராகவும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் உள்ளங்கால்களை தூக்கி வையுங்கள். நீங்கள் பின்னோக்கி செல்லாதீர்கள், நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். நீங்கள் முன்னே செல்லுங்கள், நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். இந்த 3வது மாதத்தின் துவக்க நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான், கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிற அனாதி அபிஷேகத்தின்படி, வல்லமையின்படி இந்த கிராமத்துக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், நீங்கள் யோர்தானை கண்டு நீங்கள் அஞ்சி நிற்காதீர்கள். அஞ்சி நிற்கிற நீங்கள் யோர்தானை பார்த்து சொல்லுங்கள், நான் அறுப்பு காலத்தில் வந்துட்டேன், அவர் எனக்கு அறுப்பு காலத்தை வச்சிருக்கிறார், நான் அறுப்பு காலத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து நான் ஒரு அறுப்பு காலத்தை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இது யோசுவாவின் புத்தகத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு கடந்து வாருங்களேன். மீதியானியரின் கை இஸ்ரவேலரின் மீது பலத்து கொண்டபடியால், வசனம் 3 துவக்க பகுதி சொல்கிறது, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து போட்டார்கள். இங்கு ஒரு கூட்டம், கர்த்தர் கானானுக்குள்ள ஜனங்கள் கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்தாச்சு. இப்போ ஜனங்களுடைய சுபாவம் கொஞ்சம் மாறிடுச்சு. அதனால கர்த்தர் சில காலங்களில் சில ஆட்கள் கையில் தம்முடைய ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில், இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் விதைச்சது ஒரு கூட்டம். ஆனால் அந்த விளைச்சல்ல அறுவடை செய்ய முடியாதபடிக்கு விளைச்சல் மேலே கண் வச்சது மற்றொரு கூட்டம். விதைத்தது இஸ்ரவேலர், ஆனால் விளைச்சல் மேலே கண் வச்சது மீதியானியரும் அமலேக்கியரும். இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு மீதியானியர்னா யாரு, அமலேக்கியர்னா யாரு, அவங்க என்ன பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் உள்ளவங்களா இல்லாட்டி ஆப்கானிஸ்தானில் உள்ளவங்களா? இல்லை. நான் 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 36வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு கடந்து வாருங்கள். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 12வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? படிங்க. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியா இருந்து அமலேக்கை பெற்றாள். இந்த அமலேக்கு யார் தெரியுமா? ஏசாவுக்கு பேரன்.
இந்த அமலேக்கு ஏசாவுக்கு பேரன். இந்த ஏசாவினுடைய சந்ததியை வசனம் ஏதோமின் சந்ததி என்று சொல்லுகிறது. கர்த்தர் இந்த ஏசாவையும் யாக்கோபையும் சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் யாக்கோபை சிநேகித்தேன். சத்தமா சொல்லுங்க, நான் ஏசாவை வெறுத்தேன். ஒரு வெறுக்கப்பட்ட சந்ததியிலிருந்து பிறந்த இந்த குழந்தைக்கு பேரு அமலேக்கு. அமலேக்கு அமலேக்கு அமலேக்கினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 15:2 1 சாமுவேல் 15:2 கர்த்தர் சொல்லுகிறா, இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என் ஜனங்கள் கானானுக்கு செல்லும் பொழுது அமலேக் என்பவன் வழி மறித்ததை நான் மனதில் வைத்திருக்கிறேன். அமலேக்கு வழி மறிக்கிறவன், ஜனங்கள் கானானுக்கு செல்லக்கூடாதபடிக்கு வழி மறிக்கிறவன் இந்த அமலேக்கு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, இந்த அமலேக்கினுடைய சுபாவம் எப்படிப்பட்டது தெரியுமா? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக கை நீட்டுகிறவன், கை நீட்டுகிறவன். என்னாகமம் 24வது அதிகாரத்தில் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் தீர்க்கதரிசியாகிய பீலாயாமை கூப்பிட்டு, இப்படி ஒரு ஜனம் பெருத்த கூட்டம் என் தேசத்தின் வழியாய் கடந்து போகும்போது, ஐயா நீங்கள் வந்து சாபம் சொன்னீங்கன்னா அது சபிக்கப்படும்னு சொல்லும் பொழுது, என்னாகமம் 24:1 தீர்க்கதரிசியாகிய பீலாயாம் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஐயா, சபிக்கிறதுக்கு ஒரு பெருக்கூட்டம் எழும்பியிருக்கு, சபிக்கிறதுக்கு பெருங்கூட்டம் காசு வாங்கிட்டு போயிடுச்சு. ஆனால் அங்கே சாபத்துக்கு சொல்றதுக்கு காசு வாங்கிட்டு போனவன் தைரியமாக சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அது என்ன யாக்கோபு, அது என்ன இஸ்ரவேல்? ஒரு ராம் முழுவதும் யாப்போக்கு என்கிற ஆற்றண்டையிலே நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு போராடுகிறார். எப்படி போராடுறார்? நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன், நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஒரு நேரம் சொன்ன உடனே ஆசீர்வதிச்சிருக்கலாம்ல, இல்ல ஆசீர்வதிக்கல, போராடுறாரு. நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, உன்னெல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. நீ யார் தெரியுமா? கூழு கொடுத்து உங்க அண்ணனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி கொண்ட ஏமாத்துக்காரன், உன்னெல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. அவன் என்ன சொல்லிக்கிறது தெரியுமா? இல்லைங்க, அது ஏன் தப்பு இல்லை, அது எங்க அண்ணன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான், கூழு வேணும்னு கேட்டான், கூழை கொடுத்தேன், இருக்கிறத கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க எப்படியாவது என்ன ஆசீர்வதிச்சிருங்க. இல்ல, உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு உங்க அப்பாவினுடைய கூச்சலான கண்களுக்கு முன்பதாக நீ போய் மூத்த குமாரன் ஏசான்னு சொன்ன ஏமாத்துக்காரன் எத்தன். இல்ல, அது ஏன் தப்பு இல்லைங்க, அது எங்க அம்மா தப்பு சொல்லி அனுப்புனாங்கன்னு போராடிப்பாரு. இந்த போராட்டத்தினுடைய உச்சக்கட்டத்தில் ராம் முழுவதும் போராடி மேற்கொள்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். ஆகவேதான் இந்த என்னாகமத்தினுடைய புஸ்தகத்தில் தீர்க்கதரிசியாக பிலேயாம் சொல்றாரு, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். யாக்கோபின் கூடாரங்கள் அழகான கூடாரங்கள், இஸ்ரவேலின் கூடாரங்கள் வாசஸ்தலங்கள் அழகான கூடாரங்கள். போராடி ஜெபித்தான். இந்த லெந்து காலத்தின் துவக்க பகுதியிலே சபையை பார்த்து, திருச்சபையை பார்த்து, இங்கு வந்திருக்கக்கூடிய அன்பு ஆண்டவருடையகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க போராடி ஜெபிங்க. ஏனென்று சொன்னால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுரண்டுவதற்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொள்ளை கொண்டு போவதற்கு உங்க விதை மேல கண் வைக்கல, உங்க விளைச்சல் மேல கண் வைக்கிறான். உங்க குழந்தை 2 வயசா இருக்கும்போது உங்க குழந்தை மேல கண் வைக்கல, 12 வயசா இருக்கும்போது உங்க குழந்தை மேல கண் வைக்கிறான். வேத வசனம் சொல்கிறது, விதை மேல கண் வைக்கல, விளைச்சல் மேல கண் வைக்கிறான். விளைச்சலை கெடுத்து போட்டார்கள், விளைச்சல்களை நாசம் பண்ணினார்கள். வசனம் இது அமலேக்கு. மீதியானியர்னா யாரு? மற்றொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 1-2 வசனங்களை படித்து பார்த்தால் இந்த மீதியானியர் யார் என்று நமக்கு தென்படும். ஆதியாகமம் 25:2 ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கேத்தூராள் என்கிற ஒரு மனைவியும் கொடுக்கப்பட்டாள். இந்த கேத்தூராள் என்பவள் பெற்ற ஒரு குழந்தைக்கு பேர் தாங்க மீதியான். கேத்தூரால் பெற்ற ஒரு குழந்தைக்கு பேர் தான் மீதியான். அப்படின்னு சொன்னா ஒரே அப்பா ஆபிரகாம் ஒரு ஆளு, ஆனா அம்மா வேற. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்குக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். மற்ற எல்லாருக்கும் நன்கொடைகளை கொடுத்தார். இப்போ நன்கொடைகளை வாங்கினவன் வாக்குத்தத்தத்துக்கு நேராக ஓடி வரான். என்ன சொல்றான் தெரியுமா? உங்க அப்பா தாங்க எங்கப்பா, உங்க தாத்தா தாடா எங்க தாத்தா, உங்க பூட்டா தாடா எங்க பூட்டா அப்படின்னு சொன்னா
ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காடுகள், தோட்டம், துறவுகள்லாம் ரொம்ப மதிப்பில்லாத சூழ்நிலையில் இருந்துச்சு. அப்படின்னா நம்முடைய சொத்து பத்து, பெரியப்பா, சித்தப்பா, அப்படி பெரிய கூட்டு குடும்பங்கள்லாம் இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பைசா கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு நம்ம அவங்க காலத்தில் அன்னைக்கு உதவி செஞ்சுருப்போம். பெரிய அளவில் பெரிய அளவில் டாக்குமெண்ட்ஸை ரிஜிஸ்டரே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு சொத்தினுடைய விலைலாம் ஏறிடுச்சு. இன்னைக்கு சிலருடைய கையெழுத்துகள் நமக்கு தேவைப்படுது. அன்னைக்கு நன்கொடைகள் பெருசாக தெரிஞ்சுது. அன்னைக்கு பெரியப்பா பெருசாக தெரிஞ்சாரு, அன்னைக்கு சித்தப்பா பெருசாக தெரிஞ்சாரு, அன்னைக்கு நன்கொடை அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு, வாக்குத்தத்தம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. இந்த கல்வெட்டாங்குழியை யார் வந்து தேட போறா, இந்த பணந்தோப்பை யார் தேட போறா, இந்த விவசாயத்தை யார் தேட போறான்னு சொல்லி கேட்கறத வாங்கிக்கிட்டு, நன்கொடைகளை வாங்கிக்கிட்டு ஒரு காலத்தில் ஓடி போன ஒரு கூட்டம் இன்னைக்கு வாக்குத்தத்தத்துக்கு நேராக ஓடிக்கொண்டு வருகிறது. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவரோடு கூட கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தான் இந்த மாலை கூடுகை, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். எப்படி தெரியுமா? மீதியானியர்கள் குறுக்கிடுறாங்க. அவங்க சொன்ன காரியத்திலையும் ஒரு கருத்து இருக்குது. ஆனா அன்னைக்கு நன்கொடைகளை பெருசா வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு நன்கொடைகளை வாங்கி போனவன் வாக்குத்தத்தத்துக்கு நேரா ஓடி வரான். ஆனால் ஆபிரகாம் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தை ஈசாக்குக்கு கொடுத்தா, நன்கொடைகளை மற்ற எல்லாருக்கும் கொடுத்தா. இன்னைக்கு நன்கொடைகளை வாங்கி கொண்டு போனவன் வாக்குத்தத்தத்துக்கு நேராய் கடந்து வருகிறான். நன்கொடைகளை வாங்கி கொண்டு போனவன் வாக்குத்தத்தத்துக்கு நேராய் கடந்து வருகிறான். அப்படின்னு சொன்னா நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கிறார்கள், இவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அமலேக்கியரும் மீதியானியர்களும் நன்கொடைகளை வாங்கி கொண்டு போனவன். இன்னைக்கு நன்கொடைகளை வாங்கி கொண்டு போனவன் வழி மறிக்கிறான். நன்கொடைகளை வாங்கி கொண்டு போனவன் விதைக்கல, நன்கொடைகளை வாங்கி கொண்டு போனவன் அறுவடைக்கு மேல கை வைக்கிறான், அறுவடைக்கு மேல கை வைக்கிறான், அறுவடைக்கு மேல கை வைக்கிறான். ஒருவேளை இந்த மாலை வேளையில உங்க மேல இருக்கக்கூடிய கை இந்த அறுவடையினுடைய காலகட்டத்தில் அது அமலேக்கினுடைய கையா, அது மீதியானியருடைய கையா, நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காலகட்டத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். அமலேக்கின் கை விட்டுறலாமா? இல்ல மீதியானியருடைய கை விட்டுறலாமா? இல்ல. இந்த காலகட்டத்தில் ஒரு வாலிபனுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வைராக்கியம், ஒரு வாலிபனுக்குள்ள இருந்து ஒரு பெரிய தரிசனம். அந்த வாலிபன் கேட்கிறான், எங்கள் முற்பிதாக்கள் ஆபிரகாம் எங்களுடைய முற்பிதா, ஈசாக்கு எங்களுடைய முற்பிதா, யாக்கோபு எங்களுடைய முற்பிதா, எங்களுடைய முற்பிதாக்களை செங்கடலை தாண்டி வனாந்திரத்தின் வழியாய் வழிநடத்தி வந்த தேவன் எங்கே? எங்களுடைய முற்பிதாக்களை வானத்தின் மன்னாவினால் போஷிக்க செய்த அந்த தேவன் எங்கே? உம்முடைய விரலினால் கற்பலகையினால் எழுதி கொடுத்த, விரலினால் எழுத கொடுத்த, கற்பலகைகளில் எழுதி கொடுத்த அந்த தேவன் எங்கே? ஆரோனுடைய கோலை ஒரே ஒரு ராத்திரி வேளையிலே துளிர்விட செய்த அந்த தெய்வம் எங்கே? அந்த வாலிபன் கேட்க ஆரம்பிச்சான். உங்க மேல ஏதோ ஒரு கை இருக்கும்னு சொன்னா உங்களுடைய பல கடந்த கால நினைவுகளை சொல்லுங்கள், உங்களுடைய கடந்த கால விசுவாசத்தினுடைய அறிக்கையை சொல்லுங்கள். எங்களை இப்படிலாம் நடத்தி கொண்டு வந்தீரே, அந்த தேவன் எங்கே? அந்த தேவன் எங்கே? அந்த தேவன் எங்கே? அந்த தேவனை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் இந்த கிதியோனை பயன்படுத்த ஆரம்பித்தா. இந்த கிதியோனுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வைராக்கியம். விதைச்சது நானு, உரமிட்டது நானு, களை எடுத்தது நானு, ஆனால் அறுவடை செய்வது, கெடுத்து போடுவது யாரோ ஒருவர். நான் என்னால எப்படி தாங்க முடியும்? என்னால எப்படி விட்டுவிட முடியும்? இல்லை. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குழந்தைங்க கல்வியின் பாதையில் கடந்து போகும் பொழுது அமலேக்கு கை வைக்கல. உங்களுடைய பிள்ளைங்க வேலை வாய்ப்புக்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது அமலேக்கு கை வைக்கான்னு சொன்னா கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைங்க இந்த ஸ்கூல் ஏஜில் இருக்கும் பொழுது அவன் கண் வைக்காமல், கை வைக்காமல், டீன் ஏஜுக்குள்ள அவன் கடந்து செல்லும் பொழுது கை வைக்காம கண் வைக்கான்னு சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். வேத வசனம் மிகவும் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கிதியோனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். கிதியோனை பயன்படுத்தின அந்த கர்த்தர் இந்த கூடுகையில சிலரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், எங்களுடைய முற்பிதாக்களை வழிநடத்தி வந்த அந்த தேவன் எங்கே? எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த தேவன் எங்கே? அவர்கள் எங்களை அடையாளப்படுத்தின காண்பித்த அந்த தேவன் எங்கே? நான் ஆபிரகாமுக்கு தேவன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே மோசே கேட்கிறார், ஐயா உங்க நாமம் என்னன்னு கேட்டா நான் என்னையா சொல்லுவேன்? அவர் அழகா சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆகிய உங்களுடைய முற்பிதாக்களுடைய தேவன் சொன்னாரு. ஆனா சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தார்? ஆதியாகமம் 17:1 சொல்றாரு, ஆபிரகாம் நீ எனக்கு முன்பதாக மன உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை பலுகவும் பண்ணுவேன், நான் உன்னை பெருகவும் பண்ணுவேன், உன் சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். பஞ்சமான காலகட்டத்தில் ஈசாக்கு விதை விதைத்தார். ஈசாக்கின் விதையை 100 மடங்கு பலுகவும் பெருகவும் செய்த கர்த்தர் யாக்கோபு தன்னுடைய பயணத்தினுடைய துவக்க நாளிலே கர்த்தர் சொல்றார், நான் உங்க தாத்தா ஆபிரகாமுக்கு தேவன், உங்க அப்பா ஈசாக்குக்கு தேவன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் தருவேன், உன் சந்ததி வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும்
இடம் கொண்டு பரம்புவாய். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆபிரகாமுக்கு அவர் சர்வ வல்லவர், ஈசாக்குக்கு அவர் சர்வ வல்லவர், யாக்கோபுக்கு அவர் சர்வ வல்லவர். மோசே இந்த ஜனங்களோடு சொல்லி நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சர்வ வல்லவர்னு சொன்னாரு. அந்த சர்வ வல்லவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த திரியேக தேவன் இந்த 3வது மாதத்தின் துவக்க நாளிலே இந்த கூடுகையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அன்பு திருச்சபையை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லவர், நான் உங்களை பழுகவும் பெருகவும் செய்யக்கூடிய கர்த்தர். உங்களுடைய நீங்கள் பழுகிறதையும் நீங்க பெருகிறதையும் வேற யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் அமலேக்கு குறுக்க வருவான். அவனுடைய சுபாவம், கானானுக்கு நீங்க செல்லக்கூடாது, நீங்க நித்திய வாழ்வை அடையக்கூடாது, நீங்க நிம்மதியான வாழ்வை அடையக்கூடாது. அமலேக்கு குறுக்கிடுவான். இந்த மீதியானியருடைய கை உங்க மேல வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தர் கிதியோனை பயன்படுத்தினா அறுப்பு காலத்துல அமலேக்கு கை வைக்கப்படும் உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம்மை கிதியோனாய் பயன்படுத்த விரும்புகிறார். எங்களுடைய முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்த, காண்பித்து கொடுத்த அந்த தேவன் எங்கே அப்படின்னு சொன்னா, நான் ஒரு காரியத்தை செய்யணும். என் பின் சந்ததிக்கு இந்த தேவனை கடத்தணும். என் பின் சந்ததிக்கு நான் இந்த கர்த்தரை கற்றுக் கொடுக்கணும். என்னை வழிநடத்தி வந்த அந்த தேவனை என் பின் சந்ததிக்கு நான் காண்பித்து கொடுக்கணும். நம்முடைய பின் சந்ததிக்கு இந்த தேவன் தெரியுமா? நம்முடைய பின் சந்ததிக்கு இந்த தேவனை நாம் கற்றுக் கொடுத்துருக்கோமா, காண்பித்து கொடுத்துருக்கிறோமா? சங்கீதங்களை ஆக்கியோன் எழுதுகிறார், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறைக்கு இது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ ஒன் மேன் ப்ராசஸ். என்னால் தொடங்கி என்னால் முடிவது கிறிஸ்தவ ஓட்டம் அல்ல. இன்றைக்கே தொடங்கி இன்றைக்கே முடிவதும் கிறிஸ்தவ ஓட்டம் அல்ல. உங்கள் முன்னாடி பிரசங்கித்து கொண்டிருக்கிற நான், எங்கள் அப்பா பேர் நடராஜன். எங்கள் சொந்த ஊர் கூட்டம்பளி. நாங்கள் ஸ்கூல் லைஃப்லாம் படிக்கும் பொழுது வைகாசி விசாகன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா திருச்செந்தூரில் எங்கள் அப்பா பஜனை படிப்பாங்க. பஜனை படிச்சுட்டு நல்லா சரியாக ஏற்றி வருவாங்க. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சில்லு கருப்பட்டி கிடைக்கும். இந்த வைகாசி விசாகன்னா எங்களுக்கு சில்லு கருப்பட்டி கிடைக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட குடும்ப பின்னணியில் பிறந்த என்னை இந்த சபைக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னு சொன்னால், அப்படின்னா என்னுடைய சந்ததியை அவர் முன்குறிச்சு கொண்டு வந்திருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு 2 பேர் உண்டு. ஒன்று நடராஜன். எங்கள் ஊரில் கூடிய ஊருக்கு பின்னாடி எல்லாருக்கும் நடராஜன்னா தெரியும் பாருங்க. எங்கள் அப்பாவுக்கு அடுத்த ஒரு பேர் உண்டு, ஆசீர்வாதம். எங்கள் ஊரில் 4 ஆசீர்வாதம் இருக்காங்க பாருங்க. ஆனால் கல்யாண வீட்டில் மொய் வைக்கும்போது நடராஜன் என்ற ஆசீர்வாதம் எழுதினா மட்டும்தான் அது எங்கள் கவராக ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா 4 ஆசீர்வாதத்தில் ஏதோ ஒன்றாய் கருதப்படும். அப்படின்னு சொன்னால், இந்த சந்ததியில் கர்த்தர் உங்களை நீதிமானாய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த சந்ததியில் கர்த்தர் உங்களை இஸ்ரவேலராய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பின் சந்ததிக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோமா? நம்முடைய பின் சந்ததிக்கு நம்ம காண்பிச்சு கொடுக்குறோமா? நான் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு கடந்து வாருங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 18-19 சேர்ந்து படிக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து காத்து நடவுங்கள் சொல்லுவானாம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை மெச்சுக்கொள்றாரு. ஆபிரகாம் தன் வீட்டாருக்கு, தன் பிள்ளைக்கு, தனக்கு பின்வரக்கூடிய தன் பின் சந்ததிக்கு இந்த கர்த்தரை காண்பிப்பானாம். அதனால தான் 18வது வசனம், அந்த 18-18 கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இந்த கூடுகையினுடைய துவக்கத்தில் வந்த சாட்சி, நாங்கள் ஐயரமா வந்து பார்த்து பேசினோம். ஆனால் ஐயா 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னு வேத வசனம் சொல்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தான் செய்ய போகிறதை மறைக்காத ஆண்டவர். ஏன் தெரியுமா? பரலோகத்தின் தேவன் பூமியில் எதை வேணாலும் செய்யலாம். அவர் விருப்பத்தை செய்கிறதுக்கு இந்த ஆபிரகாம்கிட்ட சொல்லணும், பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு, தன் பின் சந்ததிக்கு இந்த கர்த்தரை கற்றுக் கொடுப்பான். இந்த கர்த்தரை காண்பித்து கொடுப்பான். எப்படி தெரியுமா? ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்திலிருந்து கம் அவுட் அப்படின்னு என்னை அழைச்சி கொண்டு வந்தார். நான் அழைச்சி கொண்டு வரும்பொழுது என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றே இருந்தது, ஃபர்ஸ்ட் ஒபே த ஆர்டர். நான் கீழ்ப்பிடிச்சேன். இந்த கீழ்ப்பிடிதலை தன் பின் சந்ததிக்கு கற்றுக் கொடுப்பான்.
ஒரு காலகட்டத்தில் இடையற்காடு திருச்சபையே, நீங்களும் நானும் ஒருவேளை ஆகாரத்துக்கு அல்லல் பட்டு சமுதாயத்தில் ஓரத்தில் இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சில வசதிகளை கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து, சில திறமைகளை கொடுத்து, சில தாளந்துகளை கொடுத்து, சில கல்விகளை கொடுத்து, சில நாகரிகங்களை கொடுத்து, நல்ல அந்தஸ்துகளை கொடுத்து நம்மை ஒரு ஒய்யாரத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் இன்றைக்கு ஒய்யாரத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கடந்த கால நினைவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுக்கிறோமா? இந்த கர்த்தரை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாலை வேளையில் கர்த்தர் சபையை அறைகூவல் விடுத்து அழைக்கிறார். அப்படி நான் கற்றுக் கொடுத்தா, நான் காண்பித்து கொடுத்தா, அவர் செய்ய போகிறதை அவர் எனக்கு மறைக்க மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? தேசம் சோதோம் கொமோரா பட்டணங்களுக்கு நேராக கூடாரம் போட்டிருந்த லோத்து அழிவுக்கு நேராக தீவிரித்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு அலாரம் கொடுக்கிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? நான் மறைக்க மாட்டேன், நான் மறைக்க மாட்டேன். ஆபிரகாம் லோத்துவுக்காக திறப்பிலே நின்றான், லோத்துவுக்காக திறப்பிலே நின்றான். இந்த மாலை வேளையிலே இந்த திருச்சபையிலே லோத்துவுக்காக திறப்பிலே நிற்கக்கூடிய ஆபிரகாம் தேவை, லோத்துவுக்காக திறப்பிலே நிற்கக்கூடிய ஆபிரகாம் தேவை. ஒட்டி கொண்டவன் தான், அபகரித்து கொண்டு சென்றவன் தான் இல்லை. ஒரு பெரிய அழிவின் காரியம் தீவிரித்து கடந்து சென்று வரும்பொழுது என் சொந்த சகோதரன், என் சகோதரனுடைய பிள்ளை என்கிட்ட இருந்து ஒட்டிக்கிட்டு போனவன் தான், என்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டு போனவன் தான் இல்லை. அழிவு தீவிரித்து வரும்பொழுது இந்த ஆபிரகாமினுடைய வேண்டுதல், ஆபிரகாம் திறப்பில் நின்ற காரியம் இந்த லோத்துவுக்கு ஒரு பெரிய கிருபை கிடைச்சிச்சு. லோத்துவுக்கு ஒரு பெரிய கிருபை கிடைச்சிச்சு. ஆதியாகமம் 19:19 லோத்து சொல்கிறார், உமது கண்களிலே உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, கிருபை கிடைத்ததே. இந்த லோத்துவுக்கு கிருபை கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தேவ சமூகத்தில் விழுந்துட்டாரு, ஆபிரகாம் தேவ சமூகத்தில் விழுந்துட்டாரு. அப்படின்னு சொன்னா இந்த மாலை வேளை நம்முடைய பின் சந்ததிக்காக தேவ சமூகத்தில் நிற்கும்படிக்கு சோதோமுக்கு நேராக பின்வாங்கி போன நம்முடைய குடும்பத்தின் மக்களுக்காக திறப்பிலே நிற்பதற்காக இந்த லெந்து காலத்தில் ஆவியானவர் சபையை அறைகூவல் விடுத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கிதியோனை பயன்படுத்தினார், கிதியோனை பயன்படுத்தினார். எங்களுடைய முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்த, காண்பித்து கொடுத்த அந்த தேவன் எங்கே? ஆலைக்கு சமீபமாய், ஆலைக்கு சமீபமாய் இந்த கோதுமையை போரடித்தான். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று இந்த அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடும். யோர்தான் கரை புரண்டு ஓடும் பொழுது நான் அறுப்பு காலத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அறுப்பு காலத்தில் மற்ற கைகளெல்லாம் என் மேலே வைக்கப்பட்டிருக்கும், நன்கொடைகளை வாங்கிட்டு போன மற்ற கைகள் என் மேலே வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நான் என்னுடைய விசுவாச அறிக்கையை நான் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக நான் ஒரு அறுப்பு காலத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். யோசுவா, நியாயாதிபதிகள், அடுத்த புத்தகத்துக்கு பேர் ரூத்தினுடைய புஸ்தகம். இந்த ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரே ஒரு பகுதியை நாம் படித்து நாம் நிறைவு செய்யலாம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் 1வது அதிகாரம் 22வது வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அறுப்பு காலத்தில் திரும்பி வருவார்கள், அறுப்பு காலத்தில் திரும்பி வருவார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நான் இந்த வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கக்கூடிய காலத்தில் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் இருந்து, அப்பத்தின் வீடு பெத்லகேம், ஆண்டவரினுடைய வீடு பெத்லகேம். அப்பத்தின் வீட்டில் ஆகாரம் இல்லைன்னு சொல்லி ஒரு நல்ல குடும்பம், மக்லோன் கிளியோன் என்கிற 2 ஆண் மக்களை உள்ளடக்கக்கூடிய நல்ல குடும்பம். நகோமி என்றால் இன்பம், நல்ல தாய். தகப்பனுக்கு பேர் எலிமெலேக்கு. இந்த நல்ல குடும்பம் தற்காலிகமாக ஆண்டவரின் வீட்டில் ஆகாரம் இல்லை என்று சொல்லி, பெத்லகேமில் அப்பத்தின் வீட்டில் ஆகாரம் இல்லைன்னு சொல்லி தற்காலிகமான ஆகாரத்திற்காக பிழைப்பு தேடி இடம்பெயர்ந்து சென்றது மோவாபுக்கு நேராக. மோவாபுக்கு நேராக. மோவாப் என்றால் என்ன தெரியுமா? மோவாப் என்றால் இச்சை, மோவாப் என்றால் அருவருப்பு, மோவாப் என்றால் வேசித்தனம், மோவாப் என்றால் இச்சை. லோத்தினுடைய 2 பெண் குழந்தைகளும் தன் தகப்பனால் கற்போதியாகி மாறி போனார்கள். ஒருவன் அம்மோனையும் மற்றொருவன் மோவாபையும் பெற்று போட்டான். அப்படின்னு சொன்னால் அவலட்சணம், ஒரு இம்மாரல், ஒரு நல்ல மொராலிட்டியே இல்லை. ஆனால் சோறு கிடைக்குது, சோறு கிடைக்குது. தற்காலிகமான ஆகாரத்திற்காக ஆண்டவரின் வீட்டை விட்டு விட்டு, தற்காலிகமான ஆகாரத்துக்காக அப்பத்தின் வீட்டை விட்டு விட்டு மோவாபுக்கு நேராக கடந்து போனார்கள். தவறு இல்லை, பிழைக்கிறதுக்காக கடந்து போனாங்க, தப்பு இல்லை.
வசனம் 3வது வசனம் சொல்கிறது, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். புருஷன் போயிட்டாரு. அப்பத்தின் வீட்டில், ஆண்டவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது புருஷன் இருந்தார். ஆனால் மோவாபுக்கு கடந்து போனாங்க. புருஷன் மரித்து போனான். இந்த கூடுகையில் யாரோ ஒருவரோடு கூட இந்த வசனம் இடைப்படுதுன்னு சொன்னால் கொஞ்சம் என் பாதையை மாற்றணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். புருஷன் மரித்து போனான். இந்த அம்மா இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு 2 வயதுக்கு வந்த 2 ஆண் குழந்தைங்க இருக்கிறாங்க. என்ன நடக்குது பாருங்க. 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, அவளும் அவருடைய 2 குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். 4 பேரா போனாங்க. அப்பா போயிட்டாரு. குடும்பத்தின் தலைவர் இல்லை. நம்ம ஊர் ரேஷன் கார்டில் போட்டிருப்பாங்க பாருங்க, தலைவர் போயிட்டாரு. இப்போ தலைவி இருக்காங்க, 2 மகன்கள் இருக்கிறாங்க. அடுத்த வசனத்துக்கு கடந்து வாருங்கள். அப்பத்தின் வீட்டுக்கு போனது தப்பு இல்லை, ஆகாரத்துக்காக போனது தப்பு இல்லை. ஆனால் வசனம் 4 சொல்கிறது, இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். இப்போ மோவாப் ஒட்டிக்கிடுச்சு, இச்சை ஒட்டிக்கிடுச்சு, உலகம் ஒட்டிக்கிடுச்சு. பவுலடியார் சொல்கிறார், உலக சிரேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கலாத்தியர் 5:24 பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 2:20 பவுலடியார் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். அப்பத்தின் வீட்டில் இருந்த குடும்பம், ஆண்டவருடைய வீட்டில் இருந்த குடும்பம், இந்த தற்காலிகமான ஆகாரத்துக்காக கொஞ்சம் இடம்பெயர்ந்து போனாங்க. புருஷன் மரித்து போனான். இந்த தற்காலிகமான குடியிருப்புக்கு போனவங்க பெர்மனன்ட் லைஃப் தேட ஆரம்பிச்சாங்க. தற்காலிகமாக டெம்பரரியா போனவங்க இப்போ அவங்க பெர்மனண்டா செட்டில்ட் ஆயிட்டாங்க. இப்போ டெம்பரரினா என்ன? ஒரு போல்ட்டையும் நட்டையும் போட்டு இந்த தகரங்களை மாட்டினா கலட்டி எடுத்துடலாம். ஆனால் அதே டைமில் வெல்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெல்டு வச்சுட்டோன்னு சொன்னால் அதை பிரிக்க முடியாது, அது ஒட்டிக்கிடும். திரும்ப அதை நம்ம பிரித்தா ஏதாரமான சேதாரங்கள் ஏற்படும். டெம்பரவரினா கலத்தி கொண்டு போயிடலாம். டெம்பரவரியாக தான் போனாங்க, ஆனால் பெர்மனண்டாக ஒட்டிக்கிட்டாங்க. வெல்டிங், பற்ற வைத்தல், ஒட்ட வைத்தல். இப்போ பாருங்க, 2 ஆண் குழந்தைகளுக்கும் மோவாபில் பெண் கொண்டார்கள். அடுத்த வசனத்துக்கு கடந்து வாருங்கள். வசனம் 4 பின்பகுதி சொல்கிறது, ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அது 9.5 வருஷமா இருந்திருக்கலாம், இல்லாட்டி 10.25 வருஷமா இருந்திருக்கலாம். 10 வருஷம். இந்த 10 வருட காலகட்டத்துக்குள்ளாக புருஷன் மரித்து போனான். இந்த 2 ஆண் மக்களுக்கும் மோவாபில் திருமணம் செய்து கொண்டார்கள். வசனம் 5 சொல்கிறது, மக்லோன், கிளியோன் என்கிற 2 ஆண் மக்களும் மரித்து போனார்கள். 10 வருஷத்துக்குள்ள கணவன் மரிச்சு போனா 2 ஆண் மக்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணமான வாழ வேண்டிய 2 ஆண் மக்களும் மரித்து போனார்கள். 10 வருஷம் தான். 10 வருஷம் தான். இந்த 10 என்கிறது ரொம்ப வேல்யூபிளான நம்பர். மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகைகள். தானியேல் சொல்றாரு, 10 நாள் மாத்திரம் எங்களை சோதித்து பாரும், 10 மடங்கு தேவன் அவர்களுக்கு சாமர்த்தியத்தை கொடுத்தார். 10 வருஷம். இந்த 10வது வருஷத்துக்குள்ள தற்காலிகமான குடியிருப்பாய் கடந்து போனவர்கள் பெர்மனண்டா செட்டில்ட் ஆயிட்டாங்க. கணவன் மரித்து போனான். மோவாபில் ஒட்டி கொண்டார்கள். வாழ வேண்டிய 2 ஆண் மக்களும் மரித்து போனார்கள். மீதியானியருடைய கையா, அமலேக்கியருடைய கையா? வசனம் 13க்கு கடந்து வாருங்கள். 1வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய மத்திய பகுதி சொல்கிறது, என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது. அமலேக்கின் கை இருந்துச்சுன்னா விசுவாச வார்த்தை சொல்லலாம். மீதியானியருடைய கை இருந்துச்சுன்னா விசுவாசத்தை தூக்கி பிடிக்கலாம். இப்போ யார் கை பாருங்க? ஆண்டவரின் கை. ஆண்டவரின் கை. அந்த அம்மா சொல்றா, எனக்கு விரோதமாக இருக்குது. தன் மருமக்களை பார்த்து ஒரு மாமி சொல்றா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு செய்துட்டேன். வேத வசனம் அழகாக நீதிமொழிகள் சொல்லுகிறா, தன் வீட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் மனுஷியும் இருப்பா. ஸ்தானம் போயிடுச்சு. நான் இருக்க வேண்டிய இடம் பெத்லகேம், ஆனால் நான் கடந்து வந்த இடம் மோவாப். நான் தப்பு பண்ணிட்டேன். என் புருஷனை அவர் லேசாக தொடும் பொழுது நான் கொஞ்சம் உணர்வடைஞ்சிருக்கணும். இப்போ ஒன்றும் கெட்டு போகலை.
ஏம்மா நீங்கள் உங்களுடைய சொந்த இல்லங்களுக்கு கடந்து போங்கள். 3 பேரும் கைம்பெண்களாக இருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறா, உங்கள் சொந்த பகுதிக்கு கடந்து போங்கள். நான் நிறைவுள்ளவளாய் கடந்து வந்தேன், நான் குறைவுபட்டு போனேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் கை என் மேலே இருக்குது. அது என் மேலே எனக்கு விரோதமாக இருக்குது. எனக்கு நன்மைக்கு எதுவாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு விரோதமாக இருக்குது. ஒரு வேளை இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய கை உங்களுக்கு மேலே, உங்களுக்கு விரோதமாக நீங்கள் அடி மேலே அடிபட்டு கொண்டிருப்பீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால், டேர்ன் அவே ஃப்ரம் யுவர் வே, உங்கள் பாதையை திருப்புங்கள், உங்களுடைய பாதையை திருப்புங்கள். லூக்கா 15வது அதிகாரத்தில் அந்த வாலிபன் தன் தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கி தூரமான தேசத்துக்கு கடந்து போய் துன்மார்க்கமாக எல்லாவற்றையும் செலவழித்து இழந்து போனான். பன்றிக்கு போடக்கூடிய ஆகாரம் கூட அற்றுப்போன சூழ்நிலையில் அவன் சொன்னான், நான் ஒன்று செய்வேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு புறப்பட்டு போய், தகப்பனே வேலைக்காரனில் ஒருவனா என்னை சேர்த்துக்கொள்ளுன்னு சொன்ன உடனே அப்பா சொன்னார், நீ வேலைக்காரனடா, நீ என் பிள்ளை. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு, அவனுக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டுச்சு, அவனுக்கு பாதரட்சை கொடுக்கப்பட்டுச்சு. நாம் போட்டிருக்கிற ஷர்ட் இங்கே இருக்கிற யாரும் போட முடியாது, நாம் போட்டிருக்கிற ஷூ அளவு இங்கே இருக்க யாருக்கும் செட் ஆகாது, என்னுடைய மோதிர விரல் யாருக்குமே சூஸ் ஆகாது. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொன்னார் பாருங்க. திரும்பி வந்தான், முத்திரை மோதிரம் கொடுத்தா. ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆயத்தம் என்கிற பாதரட்சை கொடுக்கப்பட்டுச்சு. வாலிபன் திரும்பி வந்தான், வாலிபன் திரும்பி வந்தான். இந்த லெந்து காலம் திரும்பி வரக்கூடிய காலம், இந்த லெந்து காலம் திரும்பி வரக்கூடிய காலம். திருந்த வேண்டிய காரியத்தில் திரும்ப வேண்டிய காரியத்திலே நாம் திரும்பி வருவோம்னு சொன்னா, இந்த அம்மா சொல்றா, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், நான் திரும்பி போகிறேன். அப்போ 2 மருமக்கமாரும் பின்னாடி வராங்க. இந்த அம்மா சொல்றா, திரும்பி போங்கள். அந்த அம்மாவுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த 2 பிள்ளைகளையும் தான் பின்னாடி கூட்டிட்டு வரணும்னு ஆசை. ஆனா சொல்றா, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், திரும்பி போங்கள். ஓர்பால் என்பவள் தன் மாமியை முத்தமிட்டு திரும்பி போனாள். ரூத் என்பவள் தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள், விடாமல் பற்றி கொண்டாள். இந்த செவுரில் கூட சில நேரங்களில் தாவரங்கள் முளைக்கும் தெரியுமா? விடாமல் பிடிச்சுக்கிடும். அங்கே யாரு விதை வச்சா, அங்கே யாரு தண்ணி ஊத்துனா தெரியல, அது விடாமல் பிடிச்சுக்கிடும். இந்த மழை நேரம் வச்சுன்னா அந்த ஃபங்கஸ் அப்படியே அட்டாக் ஆகிடும், இந்த பூஞ்சைகள் ஒட்டி கொள்ளும். விடாமல் பற்றி கொண்டால் தன்னுடைய மாமியை. திரும்பி வராங்க, திரும்பி வராங்க. எப்போ திரும்பி வராங்க தெரியுமா? அறுப்பு காலத்தில் திரும்பி வருவார்கள். 1வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, அறுப்பு காலத்தில் திரும்பி வருவார்கள், அறுப்பு காலத்தில் திரும்பி வருவார்கள். இந்த அம்மா சொல்றா, நீங்க திரும்பி போயிருங்க, இனிமே நான் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு வசந்தம் கிடைச்சி அவன் பெரியவனாகி இல்லை திரும்பி வந்த இந்த நகோமியினுடைய வாழ்க்கையில இந்த ரூத்துக்கு ஒரு போவாஸ் கொடுக்கப்பட்டா, ரூத்துக்கு ஒரு போவாஸ் கொடுக்கப்பட்டா. இந்த போவாஸின் மூலமாக கர்த்தர் ஓப்பேத்தை கொடுத்தார். இந்த ரூத்தின் மூலமாக கர்த்தர் ஓப்பேத்தை கொடுத்தார். இந்த ஓப்பேத் வசனம் சொல்கிறது, தாவீதின் தகப்பனாகிய ஈசாயை பெற்றான். இந்த ஈசாய் தாவீதை பெற்றான். மத்தேயு நற்செய்தியாளர் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்கிறார், இந்த தாவீதின் சந்ததியில் இயேசு வெளிப்பட்டார். இந்த தாவீதின் சந்ததியில் இயேசு வெளிப்பட்டா. நீங்க திரும்பி வருவீங்கன்னு சொன்னா, நான் திரும்பி வருவேன்னு சொன்னா, நீங்க திரும்பி வருவீங்கன்னு சொன்னா, இழந்த இடத்திலிருந்து நான் திரும்பி வருவேன்னு சொன்னா, இயேசு வெளிப்படுவார், இயேசு வெளிப்படுவார். அப்படி எல்லாரும் இருக்க இடங்களில் எழும்பி நின்று அறுப்பு காலத்தில் திரும்பி வருவார்கள், அறுப்பு காலத்தில் திரும்பி வருவார்கள். ஆண்டவருடைய கை எனக்கு விரோதமா இருந்துச்சு. ஆனா அந்த அம்மா சொன்னா, இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய தாயாக நகோமி மாறினாள். இனிமே நீங்க என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னைய மாறான்னு சொல்லுங்க, கசப்புன்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை என் வாழ்க்கையில் கட்டளையிட்டார்னு சொன்னா, இல்ல கசப்பு அல்ல, அவர் மாறாவை மதுரமாய் மாற்றுகிற நல்ல ஆண்டவர், அவர் கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிற நல்ல ஆண்டவர். வேத வசனம் சொல்கிறது, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை ஆச்சரியமாய் மாற்றுகிறவர், ஆகாது என்று தள்ளப்பட்டு போகிற கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. மோவாப் தேவ சமூகத்துக்கு கடந்தே வரக்கூடாது. ஆனால் இந்த ரூத் என்கிற பெண்மணி தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டு திரும்பி வந்தாள். நகோமி திரும்பி வந்தாள். இந்த திரும்பி வந்த நகோமியின் வாழ்க்கையில், திரும்பி வந்த இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு போவாஸ் கொடுக்கப்பட்டா. இந்த போவாஸின் மூலமாக ஓப்பேத் கொடுக்கப்பட்டா. இந்த ஓப்பேத் மூலமாய் ஈசாய் கொடுக்கப்பட்டா. இந்த ஈசாய் மூலமாய் தாவீது கடந்து வந்தா. இந்த தாவீதின் சந்ததியில் இயேசு வெளிப்பட்டா. இயேசுவினுடைய வேலை என்ன தெரியுமா? கசப்பு
கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிற ஆண்டவர் நீங்களும் நானும் வாழ்வடைவதற்காக அவர் கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்தாங்க. நான் தித்திப்பு அடைவதற்காக, நான் வாழ்வு பெறுவதற்காக அவர் கசப்பை ஏற்றுக்கொண்டார், அவர் காடியை ஏற்றுக்கொண்டார், அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார், அவர் அடிகளை ஏற்றுக்கொண்டார். அப்படியே நம்முடைய நிலைமைகளை கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம். யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டது. அறுப்பு காலத்தில் திரும்பி வருவார்கள், அறுப்பு காலத்தில் திரும்பி வருவார்கள். என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்லனே, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆகும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ள ஆக்கும் இயேசு நாயகா. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இருக்க வேண்டிய இடம் அப்பத்தின் வீடு, நான் இருக்க வேண்டிய இடம் ஆண்டவரின் வீடு. நான் தேவ சமூகத்தில் நான் இருக்கணும். ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு நான் அற்று போயிருப்பேன்னு சொன்னான் தாவீது அரசர் சொல்கிறார், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. உங்க சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன்? உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஐயா, உங்க சமூகத்துல நான் இருப்பேன். இந்த மாலை வேளையில ஒருவேளை நான் பின்வாங்கி போயிருப்பேன்னு சொன்னான். நான் திரும்பி வருகிறேன். என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் இந்த நகோமியின் வாழ்க்கையோடு ஒத்து போயிருக்குன்னு சொன்னான். அமலேக்கின் கையல்ல, மீதியானியருடைய கையல்ல, ஆண்டவருடைய கையே எனக்கு விரோதமா இருக்குன்னு சொன்னான். அந்த ஆண்டவரிடத்தில் நான் திரும்பி வரேன். அன்புடைய இந்த ஆண்டவரே, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஆகியிருந்தோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு இரட்சகராக தந்து அவருடைய தூய திருரத்தத்தினாலே நீர் எங்களை மீட்டுக்கொண்ட பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். மீட்கப்பட்ட சந்ததியாய் நாங்கள் கடந்து செல்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். அறுப்பு காலத்தில் திரும்பி வருவார்கள். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவை சார்ந்த இந்த குடும்பம் அப்பத்தின் வீட்டை விட்டு கடந்து போனது, ஆனால் அறுப்பு காலத்தில் திரும்பி வந்தது. நாங்கள் திரும்பி வர வேண்டிய காரியத்தில் திரும்பி வர வேண்டிய காரியங்களில் நாங்கள் திரும்பி வர ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்ல வேளையும் நமக்கு தந்திருக்கிறான். நாம் தொடர்ந்து நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் ஆச்சரியமானவருமாய் இருக்கிறீர். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொன்ன ஆண்டவர், அந்த பாதப்படியில வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, ஒரு சிறு சபையாய் நம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை எங்க மத்தியில கடந்து வருவீராக. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொன்ன ஆண்டவர்,
ஒரு விசை எங்க மத்தியிலே கடந்து வந்து எங்களை இம்மட்டுமாய் வழிநடத்தின அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அருமையான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் பேசிக்கொள்கிறதை என் தேவனாகிய கர்த்தர் உற்று கவனித்து கேட்பார். அந்த கவனித்து கேட்ட ஆண்டவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் கடந்து வந்த தேவ மகிமை ஆண்டவரே, சீனாய் மலையிலே மோசேயும் மூலமாய் எழுந்தருளின உடைய மகிமை எங்க மத்தியில கடந்து வருகிறதாவ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனை பார்க்கில் உம்முடைய சுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா அமலேக்க வல்லமைகள், எல்லா மீதியானிய வல்லமைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது கடிந்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். தேவ கரம் உயர்ந்திருப்பதாக, தேவ மகிமை உயர்ந்திருப்பதாக. தகப்பனே, அன்னைக்கு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஒரு தோமாவுக்காக கடந்து வந்த ஆண்டவர், ஒரு ஆதாம் ஏவாளோடு உலாவின ஆண்டவர், ஆதாமுக்காக தோட்டத்துக்குள்ளே கடந்து வந்த ஆண்டவர், இன்னைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கடந்து வந்து நிற்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் நடுவிலே நிற்கிறீர் ஐயா. அதை குவியலாய் நிற்க செய்கிற ஆண்டவர் எங்க மத்தியில் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் அப்பா, கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனும், எங்கள் முற்பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கும் தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். விசேஷமாய் இந்த கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கண்ணீரோடு விதைத்திருக்கிற காரியத்துக்கு கம்பீரமாய் அறுக்கத்தக்க ஒரு பலனை கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளையிடுவீராக. நீர் ஒருவராய் நின்று பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். நீர் ஒருவரே வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர். நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். பிள்ளைகளை கர்த்தர் இம்மட்டுமாய் கொடுத்திருக்கிற அந்த மேலான கிருபைக்காக, ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தேவனாயிருந்து எல்லாவற்றையும் வழி நடத்துவீராக. தாழ்த்தி உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர் இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கடைசியாக 13வது பாடலை பாடுவோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இந்த பாடலை நாம் பாடி நாம் நிறைவு செய்வோம். 13வது பாடல். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம். சிந்தை வாழ்வில் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.
பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபையை தருகிறார், விருதாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபையை தருகிறார், விருதாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, 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 Hallelujah, 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 Hallelujah. சீசன் என்பவன் ஒருவை போலவே, சீசன் என்பவன் ஒருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு மக்காய் பணி சேவை அனுதினமோ, பரலோக சிந்தை கொண்டு மக்காய் பணி சேவை நான் அனுதினமோ. Hallelujah, 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 Hallelujah. விண்ணை வேண்டிய கண்ணை அகற்றிட, விண்ணை வேண்டிய கண்ணை அகற்றிட, மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், நீ மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பேன். Hallelujah, 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 Hallelujah. சிலுவை சுமந்தோரான் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோரான் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், என்னை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், என்னை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா ஒரு
கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒரு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டோடைய வார்த்தை தந்த அருமையான சகோதரர் பால்ராஜ் அவர்களுக்கு அவருடைய மனைவியர்களுக்கும் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த தெற்கு தெரு என்று ரொம்ப முக்கியமான தெரு, சரியா? தெற்கு தெரு என்பது ரொம்ப 2 பாட்டு பாடணும். 2 பாட்டும் இந்த தெற்கு தெருவில் வசித்த ஒருத்தர் தான் ஏற்றினார். சரி, 2 பாட்டு பாடணும். இந்த தெற்கு தெருவில் வசித்த ஒருத்தர், இந்த இடையர்காட்டில் இந்த தெற்கு தெருவில் சில மாதங்கள் அவங்க வசித்திருக்காங்க, சரியா? அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க குடும்பம் எல்லாம் அவங்களுடைய அருமையுடைய சகோதரிகள் எல்லாரும் இந்த தெற்கு பகுதியில் தான் கொஞ்ச காலம் அவங்க இருந்திருக்கிறாங்க, சரியா? இந்த நம்முடைய தேவாலயத்தில் ஆண்டவரை ஆராதித்தவர்கள் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா, கர்த்தர் அவர்களை இன்றைக்கி உலக அளவில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தாங்க. பீகார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முன்னேறின அளவு போல் அவருடைய காலத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அப்போ நம்மளும் ஆண்டவர் உறுதியாக பிடித்து கொண்டு நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்வார் பெரிய பெரிய காரியங்களை. சரி, நம்ம உறுதியாக இயேசப்பா நினச்சினோம் பிடித்துக்கொள்ளும். இயேசு தாங்குவார், கைவிடவே மாட்டார் ஒருபோதும். அவரை உறுதியாக பிடித்து கொள்வோம். அவர் நம்மோடு இருந்து தொடர்ந்து நம்ம என்னிடத்திலிருந்து சிறப்பலாமா? நல்ல தகப்பனே, இந்த வருஷத்திலும் எங்களுடைய திருச்சபை கூட்டத்தின் முதல் கூட்டத்தை இந்த தெற்கு பகுதியில் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதற்காக ஜெபித்து ஆயத்தப்பட்டு சகல காரியங்களை செய்த அருமையான தெருக்குழில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த அழைப்பெல்லாம் கேட்டு எங்கள் தெருக்கள் இந்த மக்களை நீ அழைத்து வந்து நமக்கு ஸ்தோத்திரம். உங்க நன்றியப்பா. அதிக சிரத்தை எடுத்து ஜெபித்து இந்த கூட்டத்தில் இயேசப்பா அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவரே காத்திருந்து ஜெபித்த உங்க ஜெபத்தை கேட்டு நீ இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தின ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கி போட்டு நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிரசன்னமாகும் இயேசு கிறிஸ்து நம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் விளங்க பண்ணின ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டு வந்து நம்முடைய ஊழியக்காரருக்காக, உடைய மனைவிக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பயன்படுத்தும். இந்த நாளில் எங்கள் நடுவில் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நீ திட்டம் பண்ணி வைத்துக் கொண்டு நமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எல்லாம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. இந்த வேளையில ஏன் இந்த கூட்டத்தை எப்படி நடத்துறாங்கன்னு சிலர் ஒருவேளை மனதில் எவ்வளோ கசப்போடு இருக்கலாம்ப்பா. நீங்க அவங்கள நேசிக்கிறீங்கப்பா, நீங்க அவங்கள தள்ளிவிடுகிறது பண்ணல. இந்த ராத்திரியில அவர்களோடு நீ பேசுங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை அவங்க விரும்பல, ஆனா அவர்களை நீ நேசிக்கிற என்பதை இந்த ராத்திரியில் விளங்க பண்ணுங்க. அவரோடு கிரியை செய்யுங்க. இந்த வார்த்தை என்னை தொட்டது, ராத்திரியில இயேசு என்னை சந்தித்தார் சொல்லி அவர்களும் சொல்லணும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய வாஞ்சியோடு வந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் குடும்பத்திலே சமாதானம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அந்த வருகிற கூட்டத்தில் வந்து ஒவ்வொருவர் இயேசு எங்களுக்கு இதை நன்மையாய் செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்ல முடியாய் நன்மைகளை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. சாபம், போராட்டம், சகல பிசாசின் தந்திரங்களுக்கு எங்கள் பகுதியில் வாழ் எல்லா மக்களையும் காப்பாற்று. எங்கள் கிராமத்தில் தொடர்ந்து தங்க. பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருக்க அருமையான உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் ஏசப்பா என் கூட பேசணும் ஆசையாய் வந்தாங்க. ஒரு வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றினக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. சகல வெற்றி நீ நேத்தே தந்தீர். இதற்காக உழைத்து கொடுத்து உதவி செய்த எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கன மகிமமுக்கே செலுத்துகிறப்பா. நீங்க தொடர்ந்து நடத்துங்க. ஒளி ஒளி அமைத்து தந்தவர்கள், இந்த எல்லாவற்றை சுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தவர்கள் எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் நடத்துங்க. தொடர்ந்து நாம மையப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.